பயந்து போய் கோதுமையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், உடைச்சிட்டு இருக்கவன், அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆண்டவர் பேசும்போது எப்பவுமே எப்படி பேசுவாரு? நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். நீங்க ஃபீல் பண்ற மாதிரி அவர் பேசினாருன்னா அவர் ஆண்டவரே கிடையாது. ஆனா உங்களுடைய ரியல் செல்ஃப், உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டி என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தான் தெரியும். உங்களோட உண்மையான அடையாளம் என்னன்னு யாருக்குங்க தெரியும்? அவருக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களை உண்டாக்குனவர் அவர் தான். அதனால தான் இவனை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா பராக்கிரமசாலின்னு. அடையாளம் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? பராக்கிரமசாலி கர்த்தரோட இருக்கிறார். அதான் அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா இதே பலத்தோட இப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா பலன்லாம் வேண்டாம். சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா பலன்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரா பலன் கிடையாது. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க யாருன்ற அந்த உண்மையான அடையாளம். இப்போ உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? யார் உங்களோட இருக்கிறான்றதுக்கான வெளிப்பாடு. அதுதான் உங்களுக்கு தேவை. நிறைய எல்லாம் என்ன எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்னும் அதிகமா அபிஷேகம் கொடுங்க, அதிகமா வல்லமை கொடுங்க. தேவையே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இதுக்கு மேல அதிகமாலாம் கொடுக்க முடியாது. இதையும் ஆண்டவர் வந்து உனக்கு அதிகமா வல்லமை தர போறேன், அதிகமா பலன் தர போறேன், இன்னும் தைரியமாக்க போறேன், இன்னும் பூஸ்ட் பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லையா ஒரு வார்த்தை கூட. நீங்க செய்யறத வச்சு ஆண்டவர் உங்களை நேசிக்கவே மாட்டார். நீங்க சேவ் பண்றீங்க, முடிய வெட்டிருக்கீங்க, நகையை கழட்டிருக்கீங்க, சட்டையை மாத்திருக்கீங்க, 24 மணி நேரம் முட்டி போட்டு நின்று ஜெபம் பண்றீங்க, வாரத்துல 7 நாள் ஃபாஸ்டிங் பண்றீங்க. இதை வச்சு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணல? நேசிக்கவே. அதை வச்சு அவர் நேசிச்சாருன்னா அவர் ஆண்டவரே கிடையாது, அவர் தகப்பனே கிடையாது. If a father loves his children based on his performance, then he is not a father. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுடைய நடத்தையை வைத்து அன்பு கூர்ந்தானே என்றால் அவன் தகப்பனே கிடையாது. அவன் எந்த பாவமே கர்த்தருக்கு பெருசு கிடையாது, எந்த சாபமே கர்த்தருக்கு பெருசு கிடையாது, எந்த வியாதியுமே கர்த்தருக்கு பெருசு கிடையாது. அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகமாக்கிட்டார். இப்போ உங்களை பார்க்கும்போது அவர் எப்படி திரும்ப பாக்குறாரு? தன்னுடைய நேசகுமாரனாக தான் பாக்குறாரு, நேசகுமாரத்தியா தான் பாக்குறாரு. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் சீயிங் யுவர் செல்ஃப், பட் திஸ் இஸ் ஹவ் காட் இஸ் சீயிங். ஆனா இப்படிதான் தேவன் உங்களை பார்த்துட்டாரு. எரேமியா 17:8-9, 7 and 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். சோ கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. The man who trusts in the Lord is blessed. சோ இதை நம்ம கடந்த 2 வாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு மனுஷன் வந்து கர்த்தரை நம்புகிற பொழுது அவன் வந்து அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அடைகிறான். கர்த்தருடைய அனுகிரகம் அவனுக்கு உண்டாகுது, கர்த்தருடைய கிருபை அவனுக்கு உண்டாகுது. சூழ்நிலைக்கு மேல அவன் கடந்து போறான். போன வாரம் ரொம்ப அழகா பார்த்தோம், எப்படி ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல சகலத்தையும் அவனுக்கு வைத்தார். சோ ஏதேன் என்பது என்னது? த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த இடத்துலதான் தேவனுடைய பிரசனம் இருக்குது. அந்த ஏதேன்ல தான் வந்து மனுஷனும் தேவனும் என்ன பண்றாங்க? கனெக்ட் பண்ற ஒரு இடம். ஹல்லேலூயா, ஆமென். சோ ஏதேன்ல இருந்து ஒரு நதி பாய்ந்து அந்த தோட்டம் முழுவதும் என்ன பண்ணிச்சான்? நீர் பாய்ச்சிச்சு. அதுதான் நம்ம படிச்சோம்ல, ஒரு நதி வந்து ஏதேன்ல இருந்து வருது, ஒரு ரிவர் வருது. அந்த ரிவர் தான் 4 பிரியுது, 4 ரிவர் ஹெட்ஸா பிரியுது. அது போய் என்ன பண்ணுது? முழு தோட்டத்துக்கும் நீர் பாய்க்குது. முழு தோட்டத்துக்கும் அது என்ன பண்ணுது? ஜீவனை கொடுக்குது. அந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. சோ நமக்கு தேவன் தான் ஏதேன். ஆமென். He is our Eden and from him comes our life. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஏதேன் நமக்குள்ளதான் இருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம்ல, இயேசு வந்து சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் அவனுக்குள்ள இருந்து என்ன புறப்படும்? ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும். ஹல்லேலூயா. அது வந்து எதை பற்றி பேசினார் அவருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் அருளப்படுவார். அதை பற்றி தான் பேசுறார். சோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சோ இந்த ஜீவ நதி யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. இதைதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். நீங்க அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். போன வாரம் இதுதான் பார்த்தோம். சோ இன்னைக்கு உள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள ஜீவ நதி இருக்கு. It's very important that we know that we have the rivers of living water inside of us. Hallelujah. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே தேடிட்டு இருக்கோம். வெளியில இருந்து எங்கேயாவது வருமா, நமக்கு ஏதாவது நடக்குமா, வெளியில இருந்து ஏதாவது உள்ள வருமா, வெளியில இருந்து ஏதாவது உள்ள வருமான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. கரெக்டா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஏதாவது மீட்டிங் போயிட்டு ஆண்டவர் பிரச்சனை மேல வருமா, வல்லமைய மேல வருமா, அது வருமா, இது வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம்.
ஆனா இயேசு வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அந்த வசனத்தை படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38, 39 படிங்க சிஸ்டர். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு ம். நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பானம் பண்ண. தாகமா இருந்தால் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தேவையா இருந்தால், அதான் தாகம்னா என்னது, அது எப்படி சொல்றது, தாகம்னா தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆயிரும், உயிரே போயிடும். அதான் தாகம். அதாவது ஒரு 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 பயங்கரமான ஒரு தேவை, ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு போராட்டம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க யார்கிட்ட வான்றாரு ஆண்டவர், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், கம் டு மீ அண்ட் ட்ரிங்க் ஃப்ரம் மீ அப்படின்றாரு. சொல்லிட்டு அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் ம். விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஆ, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். சொல்லுங்க அவன் போதும். அது சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து என்ன வருமா, அந்த ஜீவ தண்ணீர் வரும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, தாகமா இருக்கியா என்கிட்ட வான்றாரு. வந்த வந்த பிறகு, அதாவது ஆண்டவர் விசுவாசி அவர்கிட்ட போன பிறகு அந்த ஜீவ தண்ணீர் எங்க இருந்து புறப்படும்ன்றாரு. இப்போ என்ன உனக்குள்ள இருந்தே வரும்ன்றார். சோ அப்பனா என்ன சொல்றாரு, தம்பி ஒவ்வொரு தடவையும் நீ அழுது புலம்பிட்டு இருக்க வேண்டான்றார். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? Amen. ஒரு பிரச்சனை வந்தவொடனே ஐயோ சாமி கை வெட்டீரே, எங்க போனீரே அப்படின்லாம் என்ன பண்ண வேண்டாமா, புலம்பிட்டு கிடக்க வேண்டாம். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? பாதி பேருக்கு வந்து ஜெபமே என்னது, எப்ப பார்த்தா அழுகிறதாவே ஆகி போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. கேட்டா ஒரே பிரச்சனை பிரதர், நானும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன் பிரதர், என் கண்ணீருக்கு ஆண்டவர் எப்ப பதில் தருவார்? நீங்க கண்ணீர்லாம் விட வேண்டாம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டார். அவர் தான் எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, சொல்லுங்க எவனோ, எவனானா என்னது அர்த்தம், ஹூவர், யார் இயேசு மேல விசுவாசமா இருந்தாலும் அவன் உள்ளத்திலிருந்து என்ன உண்டாகுமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். சொல்லுங்க, என் உள்ளத்துலதான் என்ன இருக்குது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்கிறது. சொல்லிட்டு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த டைம் அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு இதெல்லாம் புரியல, யூதர்களுக்கு இதெல்லாம் புரியல. என்னையா சொல்றாரு இவரு, எப்படி நமக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கும்? தேவனுடைய பிரசனமே ஆலயத்துக்குள்ளதான் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் தேவனுடைய பிரசனமே இருக்குது. இவர் என்ன உனக்குள்ள இருந்து வருன்றாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல பாருங்க. அதுக்கப்புறம் தான் யோவான் அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்த வசனம் படிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய ம். போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு ஆஹ் படிங்க. இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பாருங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. சோ எல்லாருமே விசுவாசிக்கிறீங்க, அப்ப எல்லாருமே யாரை பெற்றிருக்கீங்க, பரிசுத்த ஆவி. ஆவியை பெற்றிருக்கீங்க. சொல்லுங்க, ஐ ஹேவ் ரிசீவ்ட் த ஹோலி ஸ்பிரிட். I have received the Holy Spirit. கன்சர்னிங் த ஸ்பிரிட் whom those believing in him would receive. பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு விட்டார். அப்போஸ்தலர் 2ல பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்து விட்டார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காரு. உள்ளதான் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளதான் இருக்கிறார். உள்ளதான். ம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரரு, கொஞ்சம் ஆள் நல்லா பல்கா இருப்பார். என்னோட ஒரு டபுள் சைஸ் மேல இருப்பார் அவர். சரிங்களா? அப்போ வந்து அவங்க வீட்டுல ஒரு தடவை வந்து, அவன் சின்ன பையனா இருக்கும்போது கொஞ்சம் அப்படிதான் பல்கா இருப்பார் போல. அவங்க அம்மா கிட்ட வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, உங்க பசங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரெண்டு பேருமே பல்கா இருப்பானுங்க, ஏன் இவ்வளோ இதா இருக்கிறானுங்களே, இவ்வளோ குண்டா இருக்கிறானுங்களே, கொஞ்சம் வெயிட் கிட்ட குறைக்க சொல்லலாமே அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா சூப்பரா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா, ஏம்மா உங்க பையன் ஒல்லியா இருக்கிறான், அதனால உங்க பையனுக்குள்ள பரிசுத்தாவியான கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ள ஒடுக்கிதான் இருப்பாரு. என் பையன் நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கிறான், அதனால நல்லா சேர் கீறு போட்டு நல்லா பெட்டு கிட்டு போட்டு படுத்தே இருப்பாரு. அந்த அளவுக்கு விசாலமான இடம் வந்து என்ன இருக்கு என் பையனுக்குள்ள இருக்கு அப்படின்னாங்க. சரிங்களா? இது ஒரு ஜோக்கு தான். அதனால நினைச்சுக்காதீங்க, குண்டா இருந்தா பரிசுத்தாவியானவர் அதிகமா இருப்பார் அப்படிலாம் கிடையாது. ஒரு இதுக்காக சொல்றேன். சொல்லுங்க, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் எல்லாம் என்ன விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள சேர் போட்டு வீடு கட்டி தங்கிட்டார், வெளியெல்லாம் போக மாட்டார். புரியுதுங்களா? உள்ள படுத்துட்டார், இனிமேல் அவர் வெளியே போக மாட்டார். நீங்களே போங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டார், அவரு போக மாட்டார், வீடெல்லாம் காலி பண்ணி போக மாட்டார். ஏன்னா நீங்க அவருடைய ஆலயம் ஆயிட்டீங்க. அவர் உள்ள இருக்கிறதுனால ஜீவ தண்ணீர்கள் உங்களுக்குள்ள இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? Amen. ஹல்லேலூயா.
இதுதான் கிறிஸ்தவத்துல ரொம்ப மையமான சத்தியம். இதுதான் புதிய உடன்படிக்கையில இன்னைக்கு இருக்கிற ஒரு ரொம்ப சென்ட்ரல் ட்ரூத் என்னன்னா, த ஹோலி ஸ்பிரிட் இன் யூ, த ஹோலி ஸ்பிரிட் லிவிங் இன்சைட் ஆஃப் யூ. இது வந்து மோஸ்ட் சென்ட்ரல் ட்ரூத். ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிடும். இது புரியாதனால தான் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். போராட்டம் இருக்குது, எல்லாருக்குமே போராட்டம் வருது. ஆனா போராட்டத்தை என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ரொம்ப கன்ஃபியூஷன்லயே இருக்கிறாங்க. ஆமென், ஹalleluya. பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஏன் இந்த பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்ற ஒரு சம்பவத்தை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல கிதியோன் எழுதின புஸ்தகம் எடுப்போம். சரி, கிதியோன் எழுதின புஸ்தகம் இல்ல, சரி, நியாயாதிபதிகள். கிதியோன் புஸ்தகம் தேடாதீங்க, கிதியோன் புஸ்தகம்லாம் எழுதல, நியாயாதிபதிகள் எழுதுங்க, எடுங்க. ஜோஷுவாக்கு அப்புறம் வரும். ஸோ நியாயாதிபதிகள்ல 6வது அதிகாரம், 6, 7, 8 இந்த 3 அதிகாரமும் பாத்தீங்கன்னா கிதியோன் கிதியோன் ஒரு தேவ மனுஷனை பற்றின ஒரு கதை. இந்த கதையை நம்ம படிப்போம். ஏன் இந்த கதையை படிக்கணும் அப்படின்னா, ஏன் கதைலாம் படிக்கணும் பழைய ஏற்பாட்டுல அப்படின்னா, இந்த கதைகள்ல நிறைய சத்தியத்தை ஆண்டவர் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. இது வெறும் கதை கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன பிரதர் வெறும் கதை கதையா இருக்குன்றாங்க. இல்ல இல்ல, கதைக்குள்ள நிறைய சத்தியம் இருக்கு. ஹalleluya, ஆமென். நிறைய கதை எனக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் என் லைஃப்ல கிடைச்சிச்சு. ஏன்னா சண்டே கிளாஸ் ஒழுங்கா போனேன். எங்க வீட்டுல வந்து சண்டே கிளாஸ் ஒழுங்கா அனுப்பிடுவாங்க. எல்கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சண்டே ஸ்கூல் போனனால எல்லா கதையும் தெரியும். மோசேனா யாருன்னு தெரியும், ஆபிராம்னா யாருன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்ட்ட வந்து புதுசா ரசிக்கப்பட்ட ஒருத்தர். ஆனா பாவம் ஒரு சண்டே கிளாஸ்லாம் போல அவர்கிட்ட ஒரு நாள் மோசே அப்படின்னா, யாரு ஆபிராம் மாமனாரா அப்படின்னாரு உடனே. ஸோ இந்த மாதிரி குழப்பம்லாம் வராது. யார் யாருக்கு மாமனாரு, யார் யாருக்கு கொழுந்தனாரு, இந்த குழப்பம்லாம் வராது. அதனாலதான் நான் வந்து சொல்லுவேன், பிள்ளைகளை ஒழுங்கா எங்க அனுப்புங்க, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அதாவது யார் மாமனார்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்களை நீங்க கத்துக்கலாம். ஆண்டவர் எப்படி வல்லமையா தன்னை வெளிப்படுத்தினான்றது பழைய ஏற்பாட்டுல நிறைய சம்பவங்கள் இருக்கு. நியூ டெஸ்ட்மெண்டோட ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஸ்டோரிஸ்ல யூ கேன் see த ஆல்மைட்டி பவர் ஆஃப் காட். போன தேர்ஸ்டேல நம்ம பார்த்தோம்ல, யாக்கோபின் சர்வ வல்ல தேவன்ட்டு. அந்த ஆல்மைட்டி பவரை வந்து பழைய ஏற்பாட்டுல பயங்கரமா நீங்க பார்க்கலாம். இப்படி ஆண்டவர் இருக்கிறார், இஸ்ரேலின் தேவன் இவ்வளவு பெரிய தேவனா அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான் யாரோட கதை, கிதியோனோட கதை. ஸோ கிதியோனோட கதை எந்த சூழ்நிலையில நடக்குதுன்னா, ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. அப்போ வந்து இஸ்ரவேல ஒரே தரங்கட்டு இருக்கானுங்க. கடைசி அதிகாரம், நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரத்துல 25வது வசனம் படிங்க. நாட்களிலே ம், இஸ்ரவேலில் ராஜா இல்லை, ம். அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எந்த நாட்களிலே நான் இந்த யோசுவா காலம் முடிஞ்ச பிறகு நியாயாதிபதிகளின் காலம் வருது. சரிங்களா, யோசுவா வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேவேல்ல வந்து ராஜாலாம் கிடையாது, பெருசா இந்த மிலிட்டரி லீடர்ஸ் எல்லாம் யாரும் இல்ல. யோசுவாலாம் ஒரு பெரிய மிலிட்டரி லீடரு, மோசே வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி பிளஸ் மிலிட்டரி லீடர் அவரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரும் இல்லைங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்தந்த காலத்துல நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுப்பி ஜனங்களை வந்து வழி நடத்தினார். ஆனா என்ன ஆகும்னா, இவனுங்க வந்து சரியான ஒரு ஆட்கள் அவர்களை வழி நடத்தது இல்லாதனால மெயினா வந்து தேவனுடைய கட்டளைகளை மறந்து, தேவனை மறந்து நிறைய அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல வந்து இந்த பால் அப்படின்ற ஒரு தேவன் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. பேகன் காட், அந்நிய தேவன். அதை அடிக்கடி இவங்க என்ன பண்ணுவானுங்க, போய் வணங்கிட்டு இருப்பானுங்க. அந்நிய தேவத்தை வணங்குறதுனால என்ன ஆகும்னா பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. வாங்க 6:1 படிங்க. அதாவது ராஜா இல்ல, வழி நடத்த ஒரு தீர்க்கதரிசி இல்ல, வேதத்தை மறந்துட்டாங்க. அதாவது நியாயப்பிரமாணம் கூட இருக்குது, கையில நியாயப்பிரமாணம் இருக்கு, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனால என்ன அடிக்கடி பிரச்சனை வரும். 6:1 படிங்க, நியாயாதிபதி 6:1. இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கர்த்தரின் பார்வையில் பொல்லாப்பு செய்தார்கள். 7 வருஷம் மீதியானின் கையில மாட்டிக்கிட்டானுங்கன்றது காரணம் என்னது, கர்த்தரை விட்டு விலகி இருந்தார்கள். இதை எப்படி நீங்க இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல வந்து எல்லாமே வந்து எப்படி வரும்னா, அதான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் படிக்கும்போது நிறைய பேர் இதெல்லாம் படிச்சுட்டு அப்ப கர்த்தர் தான் ஒப்படைச்சார் பிரதர் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் எழுதும் போது எந்த கான்டெக்ட்ல அவங்க எழுதுனாங்கன்னா, எது நடந்தாலும் கர்த்தர் செய்த மாதிரி தான் எழுதுவாங்க. எத்தனை பேர் புரியுது? எது நடந்தாலும் எப்படி எழுதுவாங்க, கர்த்தர் செய்த மாதிரி தான் எழுதுவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு கூட வந்து உலகத்துல என்ன சொல்றாங்க, எது நடந்தாலும் கர்த்தர் தான் செய்தார்ன்றாங்கல்ல. இப்போ வந்து போன இங்கிலீஷ் மீட்டிங்ல கூட பேசணும். இந்த அமெரிக்க தேசத்துல வந்து இந்த பெரிய காட்டு தீ பரவிச்சுல, கலிபோர்னியா ஸ்டேட்ல. உடனே யார் அனுப்பினான்ட்டாங்க, உடனே கர்த்தர் தான் அனுப்பிச்சாருன்ட்டாங்க. நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு வந்து பக்கோடா மாதிரி இதை டப்புன்னு வீடியோ போட்டுருவானுங்க. வீடியோ போட்டு மாட்டினாடா, அமெரிக்கா மாட்டிச்சுரா
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் என்ன வீடியோ போட்டானுங்க எல்லாரும், அமெரிக்க தேசத்துல தேவன் ஒரு ஒரு கிறிஸ்டியன் பிரசிடென்ட்டை கொண்டு வந்துட்டாருன்னு வீடியோ போட்டானுங்க. என்னப்பா இப்பதான் கிறிஸ்டியன் பிரசிடென்ட் வந்தான்றீங்க, இப்போ ஃபயர் வந்துச்சுன்றீங்க, என்னப்பா மாத்தி மாத்தி வீடியோ போடுறீங்க, ஒழுங்கா ஒரு வீடியோ போடணும்ல. என்னங்க, அதான் இஷ்டத்துக்கு போட வேண்டியது வீடியோ. எது நடந்தாலும் என்னது, அதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, ஒரு கிறிஸ்டியன் தியாலஜின்னு. என்ன போட்டாருன்னா, அது ஏதோ ஒரு இது இது பாலிடிக்ஸ் நான் கொஞ்சம் பாக்குறதுனால சொல்றேன். ட்ரம்ப் ஏதோ அனௌன்ஸ் பண்ணார்ல, இந்த 2-3 நாட்டெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருந்தார்ல, கிரீன்லாண்டை கொடுத்துரு, கனடாவை கொடுத்துரு அப்படின்னு ஒண்ணு ஒருத்தர் போட்டார். அதனாலதான் பாரு கலிபோர்னியால தீ ட்ரம்ப் சொன்னதுக்கும் கலிபோர்னியா என்னையா பண்ணும், அதுக்கு அங்க தீய விட்டுருக்கீங்க. அவன் என்ன பண்ணான், அங்க கலிபோர்னியால இருக்கவனுக்கு பாதி பேருக்கு அங்க இருக்கிறவனுக்கு எவனுக்கு ட்ரம்பே பிடிக்காது, எல்லாம் டெமோக்ராட்ஸ் ஆச்சு. அவனுக்கு எவன் அங்க ஹாலிவுட்ல இருக்கான் பாதி பேருக்கு ட்ரம்ப்பை பிடிக்காது. அவனை திட்டிட்டு இருக்கானுங்க, இவரை எதுக்கு நீங்க பிரசிடென்ட் ஆக்கினீங்கன்ட்டு. அங்க அங்க தீ வந்துருச்சு அதனால அப்படின்ட்டு. நியாயமா தீ எங்க போயிருக்கணும், ரிப்பப்ளிகன் ஸ்டேட்டுக்கு தானே போகணும், ஏன் டெமோக்ராட் ஸ்டேட்டுக்கு எல்லாம் போகுது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதாவது லூசு மாதிரி ஏதாவது என்ன பண்ணுவானுங்க நம்ம ஆளுங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தீ அனுப்புறாங்க அது அனுப்புறாங்க ஆண்டவர்கிட்ட. சோ இதே மனசுதான் இங்க பழைய ஏற்பாட்டிலயும் இருக்கும். புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் விட்டு விலகி நல்லா இது நல்லா புரிஞ்சுக்கும். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியரா, ஆண்டவர் விட்டு விலகி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தன் கண்ட்ரோல் எடுத்துப்பான். யார் அது? சாத்தா எடுத்துப்பான். புரியுதுங்களா இல்லையாங்க? நீங்க ஆண்டவருடைய காரியத்தை விட்டு ஆண்டவர் மேல விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ லூஸ் யுவர் ஃபெய்த் ஆன் காட், ஆண்டவர் மேல விசுவாசம் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க விசுவாசம் எங்க போய் உட்காரும்? உலகத்தின் மேல போய் உட்காந்துரும். உலகத்தின் மேல உட்காந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் கண்ட்ரோல் எடுத்துருவான்? புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஆண்டவர்லாம் உங்களுக்கு கொண்டு போய் உலகத்துக்கு எல்லாம் ஒப்படைக்கலாம் இல்ல. கெட்ட குமாரன் வீட்டை விட்டு போறான், வீட்டை விட்டு போய் வேசிகளோட தன்னை ஈடுபடுத்திக்கிறான், ஆசையை அழிச்சிடுறான், கடைசியில பண்ணி சாப்பாடு சாப்பிட்றான். அப்பாவை பண்ணி சாப்பாடு போட்டார் அவனுக்கு. என்னங்க, வேசியோட போனல, சொத்தெல்லாம் அழிச்சல, பண்ணி சாப்பிடுற தீவனத்தை நீ சாப்பிட்டுனாரு அப்பா? பயப்புள்ள அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான், கடைசியில வேற வழியில பண்ணி தீவனம் தான் கிடைச்சிச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுக்கு ஆண்டவருக்கு அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாருங்க, நம்ம விசுவாசம் எப்பவுமே அலசரி, அதாவது அலசரின்னு அப்படி சொல்றது, இந்த டாஸ்ட் பை த வேவ்ஸ், இந்த அலையில மாட்டி சிக்கிற படகு மாதிரி இங்கேயும் போது அங்கேயும் போகுது. பிரச்சனை வந்தா ஆண்டவர் விட்டாருன்றோம், நல்லா போகும்போது ஆண்டவர் இருக்கிறான்றோம். கவனிச்சிருக்கீங்களா? இப்படியேதான் ஓடிட்டு இருக்கு வண்டி. பிரச்சனை வந்தா ஆண்டவர் எங்க போனார் பிரதர், எல்லாம் நல்லா ஆண்டவர் இருக்கிறார் பிரதர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அந்த காலத்துல வந்து என்ன, இது கொஞ்சம் முன்னாடி படிச்சீங்கன்னா தெரியும், கொஞ்சம் முந்தின அதிகாரத்தெல்லாம் பாருங்க. 3:7 படிங்க, ஒரு வருஷம் படிப்போம். அப்போ ஒத்தேனியல் அப்படின்ற ஒரு நியாயாதிபதி இருந்தார். 3:7 நியாயாதிபதிகள் 3:7 போடு விஜய். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசபொத்தோமியாவின் ராஜா கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டு. புரியுதுங்களா? அது இவனுங்க என்ன பண்ணானுங்க, அதுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? பாகால வந்து என்ன பண்ணானுங்க, கும்பிட்டுட்டு இருந்தானுங்க. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. தேவன் நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் காரணர் கிடையாது. திஸ் ஷுட் பி யுவர் ஃபவுண்டேஷனல் ட்ரூத். கர்த்தர் நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் என்ன கிடையாது, காரணர் கிடையாது. He is not the reason for any evil. He is only good. You understand? புரியுதுங்களா? சோ அப்போ இந்த அப்படியே ஒரு நரேஷன் கொடுத்துற இந்த ஸ்டோரி. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. 6வது அதிகாரத்துல மீதியானர்கள் வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்களை போட்டு ஒடுக்குறானுங்க. சோ இந்த மீதியானர்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நல்லா விதைச்சு அறுவடை டைம் வரும் பாத்தீங்களா, விதைச்சு அறுவடை டைம் வரும்ல, கரெக்டா அறுவடை டைம் உள்ள வந்துருவானுங்க. உள்ள வந்து இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டு போயிடுவானுங்க, அறுத்துட்டு போயிடுவானுங்க. விதைக்கிறவன் இஸ்ரவேல்காரன், அறுக்கிறது யாரு, மீதியானர். நல்ல ஆடு மாடு எல்லாம் வளர்ப்பானுங்க, நல்லா வளரும். ஏன்னா நல்ல தேசத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாருல, பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான கானான் தேசத்துல அவங்க செட்டில் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால அவனுங்களே என்ன பண்ணிட்டானுங்க, கான்சிக்வன்சஸை ரீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கான்சிக்வன்சஸ்னா என்னது, அவனுங்க செய்த காரியத்திற்கான விளைவை அவனுக்கு ரீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கலாத்தியர் 6 தான் பவுல் சொல்றாருல, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆவியில விதைச்சா
ஆவியில ஜீவனை அறுப்ப, மாம்சத்துல விதைச்சா மாம்சத்துல அழிவை, கரப்ஷன் நீ என்ன பண்ணுவ, விதைப்ப. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது யார் வந்து அறுத்துட்டு போயிருவா? மீதியானவங்க வந்து அறுத்துட்டு போயிருவாங்க. ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன போட்டிருக்கு? வாங்க உபாகமம் 28 வாங்க. உன் எதிரி ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவான். 28:7. 28:7 படிங்க. உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் ம், சத்துருக்களை ம், கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு ம். வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். சோ இந்த ஆசீர்வாதம் யார் மேல இருக்குது? இஸ்ரவேல். இஸ்ரவேலின் ஜனங்கள் மேல இருக்கு, இஸ்ரேல் தேசத்தின் மேல இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவங்க மேல இருக்கு. ஆனா நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் படிச்சீங்கன்னா தெரியும், அப்பப்ப வந்து மீதியானர்கள், அப்புறம் அங்க சுத்தி இருக்கிற தேசத்துல அமலேக்கியர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவானுங்க, உள்ள பூந்து கொள்ள போவானுங்க. நியாயமா இந்த ஆசீர்வாதம் தானே வேலை செய்யணும், என்னங்க? ம். கரெக்டா இல்லையா? ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன்னா வாங்க இன்னொரு வருஷம் படிப்போம். 28, அதே உபாகமம் 28ல 25, 25 படிங்க. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ ம், முறியடிக்கப்படும்படி கர்த்தர் ம். செய்வார். ஒரு ஆ, வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 ம். வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ ஆ, பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். ஆ. இது வந்து என்னது? சாபம். இது சாபம் லிஸ்ட்ல வருது. 7 வந்து ஆசீர்வாதம் லிஸ்ட்ல வருது. 25வது வருஷம் சாபம் லிஸ்ட்ல வருது. இன்னொரு வருஷம் அப்படி 33. உன் நிலத்தின் கனியையும் உன் ம், பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ ம். சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். ஆ. உன் நிலத்தின் கனி, உன் பிரயாசம், உன் வேலை எல்லாத்தையும் வேற யாரோ வந்து என்ன பண்ணுவான், சாப்பிட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகி போகும்பொழுது என்ன நடக்குது? புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. இதுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. ஆனா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயும் எப்படி எல்லாம் நினைச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் காரணம் அப்படின்றதால அவங்க எழுதும் போது அப்படி எழுதிட்டாங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது இந்த இது வந்து எப்படி வந்து இது வந்து பெர்மிசிவ் சென்ஸ்ல எழுதலாம். காசட்டிவ் சென்ஸ் கிடையாது. காசட்டிவ் சென்ஸ்னா ஆண்டவர் தான் இதெல்லாம் செய்யறார். பெர்மிசிவ்னா நம்ம செய்யறதுனால நம்ம பெர்மிட் பண்ணிடுறோம், சில காரியத்தை நம்ம பெர்மிட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? பிகாஸ் ஆஃப் அவர் foolishness we permit certain things to happen in our life. You understand? நம்மளுடைய மதியினத்தினால, நம்மளுடைய முட்டாள்தனத்தினால சில காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், உள்ளே அலோவ் பண்ணிடுவோம். எத்தனை பேருக்கு புரியுது இது? Amen. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது கர்த்தர்ட்ட இருந்து வருது, எது நம்ம முட்டாள்தனத்தினால வருது, எது வந்து கர்த்தரை விட்டு விலகி போறதுனால பிசாசு கொண்டு வரான்றது எப்ப புரியும்னா, இயேசு எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சா இதெல்லாம் புரியும். when you have an understanding about Jesus you will understand all these things. ஏன்னா இயேசு தான் பிதாவின் தற்சொரூபம். தி எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ் ஆஃப் காட் இஸ் ஜீசஸ். ஸோ ஜீசஸ் இதெல்லாம் அலோவ் பண்ணுவாரா? இதை கொஸ்டின் தான் நீ கேட்கணும். ஜீசஸ் அலோவ் பண்ணுவாரா? நான் வேலை செய்வேன், இன்னொருத்த வந்து சாப்பிட்டு போவான், இதெல்லாம் அலோவ் பண்ணுவாரா ஜீசஸ்? என்னங்க? கொஞ்சமா இருந்தா பெருக்கத்தை கொண்டு வரவர் தான் ஜீசஸ். கரெக்டா? இருக்கிறதையும் புடிங்கிட்டு போறதுக்கு அலோவ் பண்றது ஜீசஸா? கிடையாது. அப்ப அதை வச்சுதான் நீங்க பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை. நியாயாதிபதிகள் 6ல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நிலைமை. ஒன்னும் இஸ்ரேல் தேசமே எப்படி இருக்கு, பஞ்சத்துல இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லங்க, எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ற, தீர்க்கதரிசி மூலியா பேசுறாரு. 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்றாரு. வாங்க 8ல இருந்து படிங்க. 6:8ல இருந்து. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்து கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று எப்படி ஆண்டவர் பேசாரு பாருங்க. எகிப்துல இருந்து உனக்கு கூட்டிட்டு வந்தேன், எல்லா தேசம் உனக்கு முன்பாக இருந்த எல்லா தேசத்தையும் துரத்தி விட்டேன், எல்லா தேசத்துக்கு மேல உனக்கு ஜெயம் கொடுத்தேன். ஆனா நீ என்ன பண்ற இப்போ? ஏன் சத்தத்துக்கு நீ என்ன பண்ணல? செவி கொடுக்காம இருக்க, கீழ்ப்படியாம இருக்க. புரியுதுங்களா? எவ்வளவு தெளிவா பேசுற பாருங்க ஆண்டவர். யூ அண்டர்ஸ்டாண்ட்?
என் சத்தத்துக்கு நீ என்ன பண்ணல? செவி கொடுக்கல. ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளா ஒண்ணு முடிவு பண்ணிட்டு அது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கர்த்தர் ஏன் பண்ணார் அப்படின்றது யோசிக்கிறது முட்டாள்தனம். புரியுதுங்களா? கிதியோனுக்கு இதே பிரச்சனை தான். பாருங்க, ஒரு 13வது வசனம் 11 படிப்போம். இப்போ வந்து கிதியோன் வரான். என்ட்ரி வந்து கிதியோன் 11. 11th வர்ஸ் படிங்க. 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய ம் தூதனானவர் வந்து ம் அபிகேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். ம் அப்பொழுது ம் அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ம் ஆதிக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பாருங்க, அதாவது கிதியோன் வந்து மீதியான் கையில இருந்து எதை தப்பு வைக்கணும்? கோதுமை. அதாவது கோதுமை வந்து எங்க அடிப்பாங்கங்க? கோதுமை வந்து போர் அடிக்கிறதுன்னு என்னது? இந்த போட்டு அடிப்பாங்க பாத்தீங்களா? ஷிஃப்டிங் த வீட்டு. அது எங்க அடிப்பாங்கங்க? ஓப்பன் பிளேஸ்ல தான் அடிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கிராமங்கள் எல்லாம் போகும்போது, இந்த ஹைவே எல்லாம் போகும்போது பாத்தீங்களா, ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்து அடிப்பாங்க. இவர் எங்க உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு? வைன் பிரஸ். வைன் பிரஸ்னா தமிழ்ல வந்து என்னன்னு போட்டிருக்கு? ஆலை. ஆலைக்குள் சமீபமாய். ஆலைக்குள்னா வைன் பிரஸ் என்னது? இந்த திராட்சை ரசத்தெல்லாம் வந்து புளியற இடம், ஒரு க்ளோஸ்ட் இடம், அது பிளேஸ். அதுக்குள்ள போய் பயந்து உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு கொஞ்சம் கோதுமையை அடிச்சு வீட்டுல கொஞ்சம் போய் வச்சுக்கலாம், ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவானு கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் அங்க வர்றாரு. அடுத்த வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பயந்து போய் கோதுமையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? உடைச்சிட்டு இருக்காவன். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் பேசும்போது எப்பவுமே எப்படி பேசுவாரு? நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஃபீல் பண்றதை பேசுறது ஆண்டவர் கிடையாது. நீங்க ஃபீல் பண்ற மாதிரி அவர் பேசினாருன்னா அவர் ஆண்டவரே கிடையாது. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இவன் பயந்தாங்கோலி. இவன் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மீதியன் கையில இருந்து கொஞ்சமா கோதுமையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோதுமை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அதை வந்து புடைச்சிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலின்றார். அவன் நினைச்சிருப்பான், யாரு நானு பராக்கிரமசாலி. அவன் மைண்ட் வைஸ் இப்படிதான் ஓட்டிருக்கான். யார் யாரா இருக்காங்களா? இல்ல ஆண்டவர் தப்பா அனுப்பிச்சிட்டாரா? ஏஞ்சல் தப்பா கிப்பா வந்துட்டீரா அட்ரஸ் மாதிரி? நான் தான் உங்களுக்கு வந்து பராக்கிரமசாலியா? அவன் எந்த அளவுக்கு வந்து லோ செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இருந்தானா பாருங்க. 14வது வசனம். 14 இல்ல, சாரி, 15வது வசனம் படிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை இதனாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதாவது வந்து என்ன சொல்றான்? மனாசே, அவர் வந்து மனாசே ட்ரைப்ல இருந்து வர்றாரு. மனாசேலேயே நாங்க வந்து ரொம்ப மோசமான பிச்சைக்கார குடும்பம். அந்த பிச்சைக்கார குடும்பத்துல நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்றாரு. இது ஏன் டிரான்ஸ்லேஷன், மாடர்ன் டிரான்ஸ்லேஷன். எளியதுன்னா புரிய மாட்டேங்குது பாதி பேருக்கு. இப்படிலாம் சொன்னாதான் புரியுது. மனாசே கோத்திரத்திலே நான் ஒரு பிச்சைக்காரன், என் குடும்பம் ஒரு பிச்சைக்கார குடும்பம். அந்த அந்த பிச்சைக்கார நான் ஒரு பிச்சைக்கார. ஆண்டவரே, என்ன வைத்து நீ என்ன பண்ணுவீர் சொல்லுமா ஆண்டவரே. நேற்று ஒரு தீர்க்கதரிசியோட இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அ டேக்கு மேல ஒரு தீர்க்கதரிசியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நேற்று. அவரோட மீட்டிங் தான் நாளைக்கு இருக்கு. நான் போஸ்டர் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு போன மீட்டிங்ல. சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பா வாங்க. அவரு சொல்லிட்டு இருந்தாரு அவர் எப்படி ஊழியத்துக்கு வந்தாருன்ட்டு. அவரு 18-19 வயசு. ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ அந்த ப்ரேயர் மீட்டிங் பேசுற அந்த அம்மா வந்து தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சு. அந்த அம்மாக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாரையும் தண்ணி கொடுன்னா இவர் தான் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு இருந்தாராம். ஃப்ரண்ட் ரோல உட்காந்துட்டு இருந்தோடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாரும், தம்பி தண்ணி எடுத்து கொடுப்பான்னு இவரு சொல்றாரு. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும் தண்ணி எங்க இருக்குன்னு? நான் அந்த வீட்டுல இருக்கவனா அப்படின்னு. எல்லாம் என்னைய பிடிச்சி தண்ணி எடுத்து அப்புறம் நான் போய் தேடி பிடிச்சி தண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன். குடிச்சிட்டு அந்த அம்மா உடனே இவரை பார்த்து சொல்லிச்சான், நீ ஒரு நாள் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருவ அப்படின்ச்சான். 19 வயசுல. இவரு நினைச்சாரா இந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அமெரிக்கா தேசமா? அப்படிதான் பேசுவார். ரொம்ப ஜாலியா பேசுவார் அவரு. ஆனா பயங்கரமான தீர்க்கதரிசி.
போன வருஷம் மட்டும் 48 கண்ட்ரி போயிட்டாரு அவர். 48 கண்ட்ரிஸ் போயிட்டார். நாளைக்கு அவர் மீட்டிங் தான். அந்த போஸ்டர் போடுங்க விஜய், அதை போடு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க நம்ம மீட்டிங் வரவங்க. மிச்சவங்க இருந்தீங்கன்னா பண்ணுங்க, கண்டிப்பா வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் பாஸ்டர் ஆண்டனி எல்லாம் வந்தாங்க. இவர் தான் சரிங்களா, ப்ராஃபட் பீட்டர் நிர்மல்குமார். ஒரு 65 இயர்ஸ் இருக்கும். சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா மிரண்டுருவீங்க. நேற்று நாங்கள் உட்காந்து ஒரு ஒரு மதியானத்துல இருந்து நைட் வரைக்கும் அவர் கூட தான். அவ்வளவு சாட்சி சொல்றாரு அவர். யூஎஸ்ல நார்த் கேரளைனா அப்படின்ற அந்த ஸ்டேட்ல ஷார்லெட்ல தான் ஒரு வீடு. சொல்றாரு, அக்டோபர் மாசம் வெளியே வந்தான்டா வீட்டை விட்டு, இன்னும் வீட்டுக்கே போகலடா. 8 கண்ட்ரி போயிட்டேன், அக்டோபர்ல இருந்து இது வரைக்கும் 8 கண்ட்ரி போயிட்டேன், இன்னும் வீட்டுக்கே போல. சண்டே தான் யூஎஸ் போறேன் அப்படின்றது. அப்படி ஆண்டவர் அவர் வந்து வல்லமையா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு மீட்டிங்ல ஒரு அம்மாக்கு தண்ணி கொடுத்தோன்னா அந்த அம்மா அமெரிக்கா போகணும்னா இவர் சொல்றாரு, நான் நினைச்சேன் இந்த அம்மா என்ன தண்ணி கொடுத்ததுக்குலாம் அமெரிக்கா போவோம்னு சொல்லுது அப்படின்றாரு அவரு. புரியுதுங்களா? ஆண்டவர் எப்பவுமே நீங்க இருக்கிற நிலைமையை வச்சு என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என் ஸ்டேட்டஸ்ல இருக்குது, என்னோட ஸ்டேட்டஸ்ல இருக்குது இந்த போஸ்டரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. என் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு தீர்க்கதரிசி இவரும் ஒரு தீர்க்கதரிசி. என் வாழ்க்கையில வந்து தீர்க்கதரிசிகள்ல வந்து இவரும் ஒரு ஒரு தீர்க்கதரிசி. இன்ஃபேக்ட் வந்து இவர் எப்படி சந்திச்சேன்னா, ப்ராஃபட் டேனியல் மோசஸ் அண்ணன் தான் இவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரை போய் பாருங்க அப்படின்னாரு. அப்படிதான் சந்திச்சேன். ப்ராஃபட் டேனியல் மோசஸ் அண்ணனுக்கு இவர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஆமென். சோ ஆண்டவர் எப்படி பேசுவார் உங்ககிட்ட? நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க, இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்குது, அப்படிலாம் பேச மாட்டார் ஆண்டவர். when God speaks, he speaks the end. உங்க முடிவை தான் அவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். எத்தனை பேர் புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா? சோ கிதியோனை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலின்றாரு. ஏன்னா அவன் தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வர போறான். மீதியானர்கள் கையில இருந்து ரட்சிப்பை யார் கொண்டு வர போறா? இந்த பயப்படுற பயந்தாங்கோலி கிதியோன் தான் கொண்டு வர போறான். சோ அவர் வந்து ரிசல்ட்டை தான் பேசுவாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் நிறைய பேர் வந்து தீர்க்கதரிசி கிட்ட போவாங்க. தீர்க்கதரிசி சொன்ன உடனே இவர் என்ன தப்பா சொல்றாரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்வாங்க. சார் அவர் தப்பா சொல்ல சார், அவரு ஆண்டவர் சொன்ன அந்த முடிவை சொல்றாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? முடிவை சொல்றாரு. நம்ம கேட்டோன்னு என்ன நினைக்கிறோம், தப்பா சொல்றாரு பிரதர், நான் அம்ஜிகரையே போனதில்லை, இவர் அமெரிக்கான்றாரு பிரதர். என்ன பிரதர் இவர் தீர்க்கதரிசி, இவர்கிட்ட போய் கூட்டு வந்திருக்கீங்களா, இதுக்கு வர 300 ரூபாய் கட்டி வந்திருக்கானா மீட்டிங் வர. புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? எண்டு தான் பேசுவார் ஆண்டவர், இப்ப இருக்கிறதெல்லாம் பேச மாட்டாரு. ஏன் இப்ப இருக்கிறத பேசுறதுக்கு ஆண்டவரே தேவையில்லைங்க. நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிற, நீ ரொம்ப அப்ரெஸ்டா இருக்கிற, நீ ரொம்ப வியாதியில இருக்கிற, நீ ரொம்ப கடன்ல இருக்கன்னு பேசுறதுக்கு ஆண்டவர் தேவையா? அது உங்களுக்கே தெரியுமா தெரியாதாங்க? இதுக்கு ஒரு ஆண்டவர் கூட்டு வந்து உங்களுக்கு பேச வைக்கணுமா? ஹலோ, என்னங்க இதுக்கு ஒரு ஆண்டவர் கூட்டு தீர்க்கதரிசி எல்லாம் கூட்டு வந்து பேசணுமா? தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனா உங்களுடைய ரியல் செல்ஃப், உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டி என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தான் தெரியும். உங்களோட உண்மையான அடையாளம் என்னன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களை உண்டாக்குனவர் அவர் தான். அதனால தான் இவனை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா பராக்கிரமசாலின்னு. அடுத்தது 14வது வசனம் பாருங்க, 14th verse படிங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம். முதல் அடையாளம் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? பராக்கிரமசாலி, கர்த்தரோடு இருக்கிறார். அடுத்த ஐடென்டிட்டி கொடுக்கிறாரு பாருங்க, 14th verse. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அவர் என்ன சொல்றாரு, தம்பி இந்த பலத்தோட போ, நீ மீதியான கையில இருந்து என்ன பண்ணுவ, இஸ்ரவேலை ரட்சிப்ப, நான் தான் உன்னை அனுப்புறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்றது முக்கியம் இல்ல, உன்னை அனுப்புறது யாரு அதுதான் முக்கியம் அப்படின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உன் கையில என்ன இருக்குன்றது முக்கியம் இல்ல. சொல்லுங்க, என் கையில என்ன இருக்குன்னு முக்கியம் இல்ல, என் மேல யார் இருக்கான்னு தான் முக்கியம். என்னை அனுப்புறது யாரு அவங்க தான் முக்கியம். என்னை அழைத்தவர் யாரு அவர் தான் முக்கியம். என் கையில என்ன இருக்குது அதுன்ற முக்கியமே கிடையாது. இதுதான் ஆண்டவர் நீங்க சொல்றாரு. இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ ஹேவ்.
All it matters is who has called you and who has sent you. புரியுதுங்களா உங்களுக்கு? யார் உங்களை அழைத்தார், யார் உங்களை அனுப்புறார், யார் உங்களோட இருக்கிறார், அதுதான் முக்கியம். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் பலம் தான் இருக்குது, கொஞ்சம் தெம்பு தான் இருக்கு, கொஞ்சம் சுகம் தான் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கு உங்ககிட்ட. யாருக்கு தெரியும்? அவருக்கு நல்லா தெரியும். அதான் அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா இதே பலத்தோட போ, உனக்கு எக்ஸ்ட்ரா பலம்லாம் வேண்டாம். சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா பலம்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரா பலன் கிடையாது. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்க யாருன்ற அந்த உண்மையான அடையாளம். ஹல்லேலூயா. What you need right now is a revelation of your true identity. இப்போ உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? யார் உங்களோட இருக்கிறான்றதுக்கான வெளிப்பாடு, அதுதான் உங்களுக்கு தேவை. இன்னும் எக்ஸ்ட்ரா பலம், எக்ஸ்ட்ரா, அதான் பாருங்க, நிறைய எல்லாம் என்ன எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்னும் அதிகமா அபிஷேகம் கொடுங்க, அதிகமா வல்லமை கொடுங்க. தேவையே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இதுக்கு மேல அதிகமாலாம் கொடுக்க முடியாது. எத்தனை பேர் புரியுதுங்க? இப்போ இன்னும் அதிகமா வல்லமை வேணும், அதிகமா அபிஷேகம் வேணும், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதிகமா வந்துருச்சுன்னா, அப்ப யாரோட அதிகமா உங்களுக்கு வல்லமை இருக்கு? இப்போ இயேசுவோட அதிகமா வந்துருச்சுன்னு இருக்கும். என்னங்க? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்னும் தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அப்புறம் இல்ல தேவா, இப்பவே கொடுங்க. இன்னும் தேவை தேவான்னு எத்தனை சண்டே பாடுறது? எத்தனை சண்டைங்க இதே பாட்டை பாடுவீங்க? இன்னும் தேவை, இன்னும் தேவைன்னு வருஷத்துல 54 சண்டே வருது. என்னங்க? பாட்டு நல்ல பாட்டு தான், ஆனா இப்போ செட் ஆகாது. சொல்லுங்க, இப்போ செட் ஆகாது. இப்போ செட் ஆகாது. உங்களுக்கு தேவையான வல்லமை, தேவையான அபிஷேகம் எல்லாம் உள்ளதான் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு உள்ளதான் இருக்கு. இட் இஸ் இன்சைட் ஆஃப் மீ. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு யோவானியல்ல, உங்களுக்குள்ள இருந்துதான் ஜீவ நதிகளே புறப்படும். வெளியில இருந்து எல்லாம் வரப்போறது இல்ல, உள்ள இருந்தா வரப்போகுது. இதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ தேவை வெளிப்பாடு மட்டும்தான். கிதியோன்ட்ட ஆண்டவர் உனக்கு அதிகமா வல்லமை தர போறேன், அதிகமா பலன் தர போறேன், இன்னும் தைரியமாக்க போறேன், இன்னும் பூஸ்ட் பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லையா ஒரு வார்த்தை கூட? அப்படிதானே சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா பார்த்தா. அப்பா உன்னை நான் அழைச்சிட்டேன்ப்பா, உன்னை உன்னை மைட்டியா உன்னை என்ன பண்ண போறேன்? நிரப்ப போறேன். அப்படியே கையை தூக்கு, இறங்குது பாரு, 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 இறங்குது. அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் வரப்போகுது பாரு மேல அப்படின்லாம் என்ன பண்ணல அவரு? சொல்லவே இல்லை. அவர் தான் ஆபிரகாம் அழைக்கும் போதே சொல்லிட்டாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டாரா இல்லையாங்க? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். எப்ப சொன்னாரு? ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே சொல்லிட்டார். இப்போ திருப்பி திருப்பி சொல்லணுமா அது உங்களுக்கு? என்னங்க, ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிட்டா 100 தடவை சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நமக்கு புரியறதுக்காக 100 தடவை உட்கார்ந்து படிக்க வேண்டியதா இருக்கு வசனத்தை. ஹலோ, ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி, 100 தடவை இல்லை, 1000 தடவைன்னு சொல்லலாம். நீங்க 1000 தடவை சொல்லலாம். ஆனா அது புரியறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? திரும்ப திரும்ப உட்காந்து இதையே உட்காந்து படிக்க பாருங்க. இதை கிதியோன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சொன்னாதானே மண்டையில ஏறும். சொல்லுங்க, அடுத்தது என்ன சொன்னாரு? இந்த பலத்தோட போ. ஏன்னா கூட இருக்கிறவர் யாரு? அனுப்புறவர் யாரு? நான். ஆமென். அடுத்தது 16வது வசனத்துல என்ன பேசுறாரு பாருங்க. 16th verse. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். Surely I'll be with you. சொல்லுங்க, surely, நிச்சயமாக நான் உன்னோட இருப்பேன். பாருங்க எவ்வளவு டெஃபினட்டா சொல்றாரு பாருங்க. திரும்ப இந்த உன்னோட இருப்பேன்ன்றது ரெப்பிட்டேட்டிவா வருது பாத்தீங்களா? கவனிச்சு பாத்தீங்களா? முதல் தடவை பேசும்போது என்ன சொன்னாரு? the Lord is with you, நான் உன்னோட இருப்பேன். 12வது வசனத்தையும் சொல்றாரு. 14வது வசனத்தை என்ன சொல்றாரு? நான் தான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னோட இருக்கிறேன்றாரு. 16வது வசனத்துல என்ன சொல்றாரு? 16th வசனம் என்ன சொல்றாரு? நான் உன்னோட இருப்பேன். இந்த உன்னோட இருப்பேன்றது மாறிச்சா? என்னங்க மாறிச்சா? நடுவுல இல்ல, அவர் மாத்தி மாத்தி பேசி. இந்த பாருங்க, இந்த வசனங்களுக்கு நடுவுல இவன் பேசுறான். இவன் என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா 13வது வசனம் படிங்க ஃபர்ஸ்ட். 12வது வசனத்துல பராக்கிரமசாலியே நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னாருல, அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்றான் பாருங்க.
13வது வசனம். கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். பாருங்க, நம்ம ஜோம் பண்றதே அவன் ஜோம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? நீங்க ஜோம் பண்றீங்க பாத்தீங்களா? அப்பொழுது கர்த்தர் என்னோட இருந்தால் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் பிரதர் அப்படின்னு ஜோம் பண்றீங்க பாத்தீங்களா? அதான் அவன் ஜோம் பண்ணிருக்கான். கிதியோனின் ஜெபம் இன்றைய ஜெபம் அநேகருக்கு. நிறைய பேர் என்கிட்ட இது கேட்டிருக்காங்க, பிரதர் எல்லாம் கர்த்தர் இருக்கிறான்றீங்க, தழும்புலால் குணமாயிட்டீங்கன்றீங்க, ஆனா ஏன் பிரதர் வியாதி இன்னும் இருக்கு? எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்டுறாங்க தெரியுமா என்கிட்ட? ஏன் பிரதர் இந்த போராட்டம் இன்னும் இருக்குது? அவர் தாமே நம்ம பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா நோய்களை சுமந்தான்னு சொல்றீங்க பிரதர், ஆனா ஏன் பிரதர் இப்படியே இருக்குது? வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலா இருப்பீங்கன்னு சொல்லிங்க, ஆனா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் வாளாதான் இருக்கிறேன், கீழே தான் இருக்கிறேன். ஏன் பிரதர் இப்படியே இருக்குது? ஏன் இப்படியே இருக்குன்னா, கர்த்தர் எங்கன்னு கேட்டீங்கன்னா இப்படியே தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. கர்த்தர் எங்கன்னு சொல்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அது பிசாசோட வார்த்தை. வேர் இஸ் காட் அப்படின்றது யாரோட வார்த்தை? அது யாரோட வார்த்தை? அது பிசாசோட வார்த்தை. பிசாசு தான் அப்படி பேச சொல்லுவான், கர்த்தரெங்கன்னு கேளுன்னுவான். மனுஷன் தான் அப்படி சொல்லுவான், கர்த்தரெங்கன்னு கேளுன்னுவான். காட் இஸ் ஹியர் சொல்லுங்க, காட் இஸ் ஹியர். வேர் இஸ் காட்னு கேட்கக்கூடாது. என்ன சொல்லணும் நீங்க? காட் இஸ் ஹியர். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு இதேதான். கர்த்தர் இருந்திருந்தா ஏன் மீதியான்கள் வந்தாங்க? கர்த்தர் இருந்தா ஏன் கொள்ளடிக்கிறான்? கர்த்தர் இருந்தா ஏன் இப்படி நடக்குது? கர்த்தர் இருந்த அப்ப எங்க கர்த்தர்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆனா ஆண்டவர் மாத்தி பேசினாரா? இவன் சொன்னதுக்கு ஆண்டவர் ஆமா தம்பி, புரியுது தம்பி, என்ன பண்றது, நான் கொஞ்சம் வெக்கேஷன்ல போயிட்டேன், கொஞ்சம் கை விட்டுட்டேன் உன்ன, கொஞ்ச நாள் கை விட்டுட்டேன் உன்ன, அப்படியே பேசுறாரு ஆண்டவர். இவன் என்ன பேசினாலும் அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். என்னங்க, ஆண்டவர் புதுசு புதுசா உங்களுக்கு ஏத்த மாதிரி பதில்லாம் கொடுக்க மாட்டாரு. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பதில்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரே பதில் தான் எப்பவும் கொடுப்பாரு, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். ப்ளீஸ் கெட் யூஸ் டு காட்ஸ் ஆன்சர்ஸ். கர்த்தருடைய பதில்களுக்கு பழக்கப்பட்டுக்கோங்க. இதுதான் ஒரே பதில் வரும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன், எப்ப கேட்டாலும் இந்த ஒண்ணுதான் சொல்றாரு அவர், நான் உன்னோட இருக்கிறேன். இதோ உலகம் முடிவு பரிந்தம் நான் உன்னோட இருக்கிறேன். லோ ஐ am with you till the end of this age. நான் உன்னோட இருக்கிறேன். இதுதான் சொல்றாரு எப்ப பார்த்தாலும். கிதியோனும் இதான் சொல்றாரு, பராக்கிரமசாலின்ற. அவன் கேளுங்க, நான் யாரு அப்படியா, எங்க போனீர், நான் உன்னோட இருக்கிறேன். அடுத்து திருப்பி சொல்றான், அடுத்த 15வது வசனம் சொல்றான், நான் அதான் மனாசே கோத்திரத்து. 15வது வசனம், மனாசே கோத்திரத்திலே ரொம்ப ஏழ்மையான குடும்பம், எங்க அப்பா வீட்டிலே ரொம்ப மோசம், ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? 16வது வசனத்துல, நான் உன்னோட இருக்கிறேன். இயேசு பிறக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க, ஆண்டவர் மாத்தி பேசுவாரா? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் பேசுவாரு, நான் உன்னோட இருக்கிறேன். நம்ம தான் மாறிக்கணும். இப்ப சொல்லுங்க, நான் தான் மாறணும். அவர் மாற மாட்டார். யார் மாறணும்? நான் தான் மாறணும். ஐ ஹாவ் டு சேஞ்ச். அவர் மாறாம இருக்கிறாருங்க, ஸ்டெடியா இருக்கிறாரு. அவரு உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேயான்றதுல எப்படி இருக்காருன்னா ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றத ஒவ்வொரு நாளும் எனக்கு வேற வேற விதத்துல ஆண்டவர் காட்டிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் வாழ்க்கையில ரொம்ப நான் ஆச்சரியப்படுற ஒரு காரியம் என்னன்னா, இவ்வளவு நல்ல தேவனை விட்டுட்டு ஏன் உலகம் வேற எங்கேயோ ஓடுதுன்றத எனக்கு ஆச்சரியமா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவு நல்ல தேவன் இருக்கிறாரு, இவரை விட்டுட்டு உலகம் ஏன் எங்கேயெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு? இவ்வளவு நல்ல தேவனை விட்டுட்டு நம்ம ஏன் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம்? சரி, அதனாலதான் இந்த தேவ மனிதர்கள்லாம் வரும்பொழுது நான் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுக்காக வருவேன். நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் தேவ மனிதர்கள்லாம் வரும்பொழுது அவங்களோட உட்காந்துக்கிட்டு, ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க ஐயா, ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் போய் சும்மா உட்காந்துருவேன் அவங்களோட, இல்லைன்னா ஹோட்டல் கூட்டு போயிடுறது.
இல்ல நேத்து ஒரு ஃப்ரெண்டு வீட்ல உட்காந்துட்டோம், ஒரு பாஸ்டர் வீட்ல உட்காந்துட்டு நல்லா சாப்பாடுலாம் அவங்களே வீட்ல செஞ்சுட்டாங்க, உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க சொல்ற காரியமே போதும், நீங்க தீர்க்க தரிசனம் தனியாலாம் கேட்க வேண்டாம். என்னங்க புரியுதுங்களா இல்லையா? அவங்க சொல்ற காரியமே போதும், தனியா ஆண்டவர் என்ன பிரதர் எனக்கு சொல்றாரு அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், அதெல்லாம் தேவையில்லை. நான் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் எந்த தேவ மனிதனோட உட்கார்ந்தாலும். நீங்க அவங்க லைஃப்ல ஆண்டவரை எப்படி அனுபவிக்கிறாங்க அதை தான் நான் கேட்பேன். நான் சொல்றேன், நேத்து நடந்தது சொல்றேன் உங்களுக்கு. நேத்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ அண்ணன் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா ஃபிளைட்ல போகும்பொழுது அங்க யூஎஸ்ல வேற ஸ்டேட்டுக்கு மீட்டிங் ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்களாம். அப்போ பக்கத்துல வந்து ஒரு ஒரு யூஎஸ் மரீன்னா யூஎஸ் ஆர்மி சோல்ஜர் அவர் வந்து உட்கார்றாராம் ஃபிளைட்ல உட்காந்துட்டு, காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டு உட்காந்துருக்கிறாராம். அப்ப ஆண்டவர் இவர்கிட்ட சொல்றாராம், அவன் சூசைட் பண்ண போறான், அவனை பண்ணாதன்னு சொல்லு அப்படின்றாராம். என்ன சொல்லணுமா? அவன் சூசைட் பண்ண போறான், பக்கத்துல உட்காந்துருக்கான், பண்ணாதன்னு சொல்லு அப்படின்றாராம். இவர் சொன்னார் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே அவன் 7 அடியில இருக்கிறான், இதை போய் சொல்லி அவன் என்ன ஏதா பண்ணிட்டான் வரேன்னு வர வரேன்னு வர கரெக்ட். அவ்வளவு 7 அடியில இருப்பானுங்க எல்லாம், நம்மள மாதிரி இருக்க மாட்டானுங்க. அப்படின்னா அவன் காதுல போட்டு அவன் பாட்டுக்கு வந்திருக்கானா பாட்டு கேட்டுக்கிட்டு. இவர் உடனே இப்படி லைட்டா தட்டினாராம். அவன் உடனே கழட்டிட்டு அவரை பார்த்து வாட் அப்படின்னானா. அவனோட ரஃபா இருப்பானுங்களா கொஞ்சம், வாட் அப்படின்னா. இவர் உடனே யூ டோன்ட் ஹேவ் டு கமிட் சூசைட், காட் லவ்ஸ் யூ அப்படின்னாராம். அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு போட்டானா, ஹெட்போன்ஸை போட்டு திருப்பி பாட்டு கேட்க ஆரம்பிச்சானா. இவர் ஒன்னு ஆண்டோட்ட சொன்னார், ஆண்டவரே நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் எதுக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன், பாருங்க மதி கூட மாட்டான். அவன் அப்படியே பாட்டு கேட்டார். ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சா, கழட்டினானா. கழட்டிட்டு திரும்பி இல்ல அப்படியே பார்த்தானா. அவரை பார்த்துட்டு ஓகே ஸோ ஹவு டிட் யூ நோ அப்படின்னு கேட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும் இது, நான் தற்கொலை பண்ண போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஹவு டிட் யூ நோ அப்படின்னா. உடனே இவர் அண்ணன் சொல்லியிருக்காரு, மை காட் டோல்ட் மீ அப்படின்னாராம். மை காட் டோல்ட் மீ, மை காட் ஸ்பீக்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் சொன்னாராம். அண்ணா அப்படியே சொல்றாராம், யூ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறா, ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன்னுடைய நண்பனோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறத நீ பார்த்துட்ட, அதனால நீ என்ன நினைக்கிற, சூசைட் பண்ணி போயிடலாம், அந்த துக்கம் தாங்க முடியாம என்ன பண்ணிடலாம், சூசைட் பண்ணலாம்னு நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு இல்ல பண்ணாத, நான் அவனை நேசிக்கிறேன்றாரு. ஒவ்வொன்று அழுறானா, அப்படியே 7 அடி இருக்கிறானா, இப்படி இருக்கிறானா, அவன் அழுறானா உட்காந்து. அப்போ சொல்றானா, ஆமா நான் வந்து வெளிநாட்டுல இந்த அமெரிக்க வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க இருப்பாங்க, வேற வேற நாடுகள்ல இருப்பானுங்கல்ல. ரிட்டர்ன் ஆனேன், வெளிநாட்டுல இருந்து வந்தேன், டியூட்டி முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போனா என் கேர்ள் ஃப்ரெண்டும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் நெருக்கமா இருந்ததை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. என் கையில ஒரு கன் இருந்துச்சு, கண்ணை வச்சு அவனை போட்டுடலாம்னு நினைச்சேன், ஆனா அவனை சுட்டா இவ துக்கமாயிருவா, இவ்வளவு சுடலாம்னு நினைச்சேன், இவ்வளவு சுட்டா அவன் நான் துக்கமாயிருவேன், அதனால சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் பாய்சன் வாங்கிட்டேன். இப்ப நான் திரும்ப டியூட்டிக்கு போறேன், ஸோ டியூட்டிக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பார்ல போய் உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த பாய்சனை குடிச்சு செத்து போக போறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணிட்டான், மனம் மாறிட்டான். அங்கேயே மனம் மாறிட்டு உடனே ஒரு கூப்பிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு 7 பேர் இருக்கிறானுங்க இந்த இதே பிளெயின்ல தான், எல்லா மெரைன்ஸ், எல்லா சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள், ஒரு 7 பேர் உட்காந்து, ஒவ்வொருத்தரா நான் கூப்பிடுவேன், எல்லாருக்கும் ஜோம் பண்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு அங்கங்க உட்காந்துருக்கானுங்களா பிளைட்ல, கூப்பிட்டு அங்க போய் உட்காரு என் சீட்ல, இஸ் காட் டாக்ஸ் டு ஹிம் என்னன்னு சொல்லி அனுப்புறான், இவருடைய தேவன் இவரிடத்தில் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரம் ஜோம் பண்றாங்க. உடனே ஏரோசஸ் வந்துருச்சான். இந்த ஏரோசஸ்னா தெரியல, இந்த இதுல இந்த டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்களே ஒரு அம்மா உள்ள, அந்த அம்மா வந்துருச்சு. அந்த அம்மா வந்துட்டு என்ன நடக்கு அப்படின்னு உடனே இவர் உடனே அந்த சோல்ஜர் இஸ் காட் ஸ்பீக்ஸ் டு ஹிம் அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த அம்மா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, கேன் யூ கம் டு த பேக், பின்னாடி வாங்க, கேலி இருக்கும், பின்னாடி கேலி இருக்கும், பேண்ட்ரி இருக்கும், அங்க வாங்க அப்படின்னு. அங்க போனோன்னே இவர் அந்த அம்மாவை பத்தி சொல்றாரு ஆண்டவர். சொன்னோன்னே அந்த அம்மா ஒன்னு அழுதுதான். அது சொல்லாரு, அண்ணன் சொல்றாங்க ஒரு பெரிய ரிவைவலே நடந்துருச்சு உள்ள அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாரு பாருங்க ஒரு மனுஷனை. ஹல்லேலூயா. அவன் யாரு, அவன் என்ன அப்படிலாம் பாக்குறதே இல்லை. இது ஒரு கதை. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இன்னொரு பிளைட்ல போகும்போது இவரு அண்ணன் வந்து அடிக்கடி ஃபிளை பண்றதுனால அவருக்கு அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க, பிசினஸ் கிளாஸ்ல உட்கார வச்சுட்டாங்க கொண்டு போய். இந்த ஃப்ரீக்வெண்ட் ஃபிளையர்லாம் இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்க ஒரே ஏர்லைன்ஸ்ல போனீங்கன்னா என்ன பண்ணும், அப்கிரேடேஷன் கொடுத்துரும் அவங்களுக்கு, பிசினஸ் கிளாஸ்ல கொடுத்துரும் அவங்களுக்கு தூக்கிட்டு போய். ரெண்டு விதத்துல நடக்கும் அப்கிரேடேஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒன்னு ஃப்ரீக்வெண்டா போனாலும் நடக்கும், இன்னொன்னு தேவ தயவு இருந்தாலும் நடக்கும். நான் தேவ தயவை நம்புறேன். ஹல்லேலூயா. தேவ தயவு இருந்துச்சுன்னா
அப்கிரேடேஷன் நடக்கும். பிசினஸ் கிளாஸ் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே போகலாம். ஆமேன்னு சொன்னீங்கன்னா போவீங்க. ஆமேன். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக ஆண்டவர் கண்டுபிடிக்கல. இந்த இந்த பிசினஸ் கிளாஸ் இந்த உள்ள ஏறும் பொழுது, இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல ஏறும் பொழுது ஃபர்ஸ்ட் பிசினஸ் கிளாஸ் வழியா போய் தான் எக்கானமி போவீங்க. கரெக்டா? அப்போ பிசினஸ் கிளாஸ் வழியா போகும்போது அப்படியே பார்த்துட்டே போவீங்களா, நல்லா சீட் எல்லாம் பெருசா இருக்குது, நல்லா பெருசா இருக்கும் சீட் எல்லாம், நல்லா இருக்குது அப்படி பார்த்துட்டே போவோம், ஏக்கத்தோட போவோம். டிக்கெட் கொஞ்சம் காஸ்ட்லி. அது இதுல ஒரு 50,000 வாங்குறான்னா அதுல ஒரு 2 லட்சம் வாங்குவோம். ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா ஏக்கத்தோட போவீங்க. எத்தனை பேர் அப்படி போயிருக்கீங்க? நான்லாம் போயிருக்கேன். ஆண்டவரே நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. ஆனா மனசுக்குள்ள நம்மளே இல்ல, அது என்னது பக்தி விருத்தியா, எதற்கு ஆசைப்படக்கூடாது, பி கண்டென்ட். ஆமா அப்படின்னு சொல்லி மனசு அப்படியே இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் உலகம், இதெல்லாம் உலகம். உலகம்னா நீங்க பிளேன்லயே போக கூடாது. உலகம் நீங்கன்னா எதுல போக கூடாது? பிளேன்லயே போக கூடாது. உலகம்னா மொபைல் போன் எல்லாம் வித்துருங்க. என் மினிஸ்ட்ரியில வந்து எல்லாம் மொபைல் போன் எல்லாம் கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆஃபரிங்க புரியுங்களா? ஸோ பிசினஸ் கிளாஸ், ஸோ பிசினஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் யாருக்காக உண்டாக்கி இருக்குங்க? உங்களுக்காக. சொல்லுங்க, எனக்காக. ஏதேன் தோட்டத்துல 4 நதி போச்சு. 4 நதி எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. 2 பேருக்கு. நீங்க கேட்கலாம், எதுக்கு பிரதர்? உங்களுக்கு என்ன சார் ஆண்டவர் செய்யறாரு, உங்களுக்கு என்ன சார் நான் கேட்பேன். என்னைய நீங்க கேட்டீங்கன்னா இப்படிதான் நான் பதில் சொல்லுவேன். ஆண்டவர் 4 நதி கொடுத்தா உங்களுக்கு எங்க? உங்களுக்கு ஏன் இதெல்லாம்? ஸோ இப்படியே அவர் என்ன பண்ணா அப்கிரேட் பண்ணி குறைச்சிட்டாங்களாம். ஸோ நீங்க நம்புனீங்கன்னா தயவுல ஒர்க் ஆகுங்க. நம்புங்க, இனிமேல் நம்புங்க. இனிமேல் நான் வந்து பிசினஸ் கிளாஸ்ல எனக்கு அப்கிரேடேஷன் நடக்கும், நம்புங்க. கண்டிப்பா நடக்கும். ஒரு டைம்ல வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை நீங்களே வாங்கிட்டே போவீங்க. இதெல்லாம் தேவனுடைய மகிமைக்காக நடக்கும். நம்மளாம் தேவ பிள்ளைங்க, சாதாரண பிள்ளை கிடையாது. We are all children of the most high God. புரியுதுங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பூமிக்குள்ள சகல ஆஸ்தியும், அதாவது வெல்த் வச்சிருக்காரு உள்ள பூமிக்குள்ள வச்சு, அதை மனு குலத்துக்குள்ள கிட்ட கொடுத்துட்டாராம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன் ஆமேன் போடுறவங்க கண்டிப்பா போயிருவீங்க கமெண்ட்ல. அப்புறம் வாயில ஆமேன் ஆமேன் சொல்றவங்களும் கண்டிப்பா போயிருவீங்க. ஹல்லேலூயா. சோ இவர் அப்கிரேட் பண்ணி உட்கார வச்சுட்டாராம். உட்கார வச்சோன்னா இவர் போய் உட்கார்றானா பக்கத்துல சூட் போட்டு உட்காந்துருவாங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அந்த சூட் கிட் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வருவானுங்க பிசினஸ் கிளாஸ்ல. ஏன்னா இந்த பிசினஸ் மீட்டிங்ஸ் போறவங்க, இந்த பிசினஸ் மேன் அவங்க எல்லாம் நிறைய போவாங்க, சிஇஓஸ் எல்லாம் போவாங்களே, சூட் கிட் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காராம். அவர் இப்படியே அந்த வெள்ளக்காரன் வேற அவரு. அவர் இப்படியே அவரை பார்த்தானா, இவரை பார்த்தா வெள்ளக்காரன் மாதிரியா இருக்கு, நம்ம அண்ணனை பார்த்தா. அவர் இப்படியே பார்த்தானா. பார்த்துட்டு அவன் உடனே இவனை பார்த்து கேட்டானா, ஓ சோ வாட் யூ டூ அப்படின்னா அந்த வெள்ளக்காரன். இவரு நம்ம ஆள் கொஞ்சம் நக்கல் ஜாஸ்தி, ஏன்னா நம்ம மெட்ராஸ்ல வளர்ந்தவர்ல. அண்ணன் உடனே ஐ டோன்ட் டூ எனிதிங் அப்படின்றாங்க. ஒன்றும் பண்ணல. வாட் யூ மீன் அப்படின்னாரா. ஐ எம் ஜாப்லெஸ், அன்எம்ப்ளாய்டு. சும்மா அவங்கிட்ட விளையாட்டு. ஐ டோன்ட் டூ எனிதிங், ஐ எம் ஜாப்லெஸ். அவன் இப்படியே பார்த்தான. பார்த்துட்டு யூ இந்தியன்ஸ் ஆர் லைக் திஸ், யூ டோன்ட் டூ எனிதிங். அவரு ரேசிசம், யூ டோன்ட் டூ எனிதிங் அப்படின்னு அவரு பேசினாரா. இவர் ஒன்னு அப்படி பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டு இருந்துட்டு டக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்றாராம், இதை சொல்லு அப்படின்ட்டு. இவர் கேட்கிறாரு, வையாரி லைக், இவரு கேட்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரா, அவன்கிட்ட கேளு, ஏன் இப்படி இருக்கிற, ஒழுங்கா போய் குடும்பத்தோட சேரு அப்படின்றாராம். புரியுதுங்களா? அவர்கிட்ட சொல்றாரா, நீ ஏன் அப்படி இருக்கிற, வையாரி லைக் திஸ், கோ அண்ட் ஜாயின் வித் யுவர் ஃபேமிலி, கோ அண்ட் reconcile with your family அப்படின்னா அவன் அப்படியே பாக்குறாராம். வாட் அப்படின்னாரா. God is telling go and reconcile. How do you know? I am a preacher அப்படின்னாரா. அப்பதான் I am a preacher. ஓ my God, you are a man of God. அவரு அப்புறம் பார்த்தா அவரு ஒரு பாஸ்டரோட பையனா, அவரு பக்கத்துல உட்காந்துருக்க பாஸ்டரோட பையனா. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா ஏகப்பட்ட பிரச்சனை போல, மனைவி விட்டு பிரிஞ்சுட்டாரா, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போல. இப்ப ஆண்டவர் பேசுறாரு. அதனால கடவுள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்த உடனே பாத்தீங்கன்னா கடவுள் மேல என்ன வந்துருச்சு, அவருக்கு வெறுப்பு வந்துருச்சு. கடவுளை விட்டு விலகிட்டாரு. இப்போ ஃபேமிலியும் செப்பரேட் ஆயிருச்சு, மனைவி விட்டு பிரிஞ்சு வந்திருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு போய் சேரு அப்படின்றாரு. உடனே இறங்குறதுக்குள்ள அவர் அவருக்கு மினிஸ்டர் பண்ணிருக்காரு. இறங்குறதுக்குள்ள பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டு எல்லாத்தையும் அங்க ஏரோஸ்டர்ஸ் தான் சொல்றாரு, திஸ் இஸ் a man of God, this is a man of God அப்படின்றாரு. பாருங்க, நம்ம தான் வந்து ஒரு மனுஷனை வந்து வெளி தோற்றத்துல பாக்குறோம்ல. பவுல் அழகா சொல்றாருல, 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, ஒருவனையும் நான் என்ன பண்ணல, மாம்சத்தில் நீர் அறியேன்றார். I do not know anyone no longer in the flesh. நம்ம தான் வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அவ்வளவுதான் பிரதர், இங்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது பிரதர்,
அவ்வளவுதான் பிரதர், இவ்வளவு வாழ்க்கைய முடிஞ்சிச்சு பிரதர், ஆண்டவர் இவரை கைவிட்டார் பிரதர். ஆண்டவர் யாரையுமே கைவிடலைங்க. நான் சேவிக்கிற ஆண்டவர் யாரையும் கைவிடல. அவர் தான் உங்களுடைய ஆண்டவரா இருக்கிறார். Thank you, Lord. The God whom you serve has not forsaken you and has not left you. அதான் தாவீதுக்கு இது புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவன் என்ன சொல்றான், பாதாளத்தில் நான் படுக்கையை போட்டாலும் தேவரே நீர் என்னுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும். பாருங்க அவன் என்ன சொல்றான்னா, எந்த நிலைமை, எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்குள்ள நான் போனாலும் நீங்க என்ன இருப்பீங்க, நீங்க அங்க இருப்பீங்க. புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு சொல்றது? நிறைய பேரும் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, பிரதர் என் பிள்ளைங்க வந்து கத்தரை விட்டு விலகி போயிட்டாங்க பிரதர் அப்படின்வாங்க. நான் சொல்ல, தட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். அது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் நாட் ராங். யார் சொன்னாங்க பிள்ளைங்க கத்தரை விட்டு விலகி போயிட்டாருன்னு? என்னங்க நம்ம ஏன் தெரியுமா அப்படி சொல்றோம்? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்களேன். பிள்ளைங்க வச்சிருக்கவங்க கரெக்டா சொல்லுவாங்க இது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பையன் சண்டே சர்ச்சுக்கு வந்துருக்க மாட்டான். பையன் சண்டே சர்ச்சுக்கு வந்துருக்க மாட்டான். சர்ச்சில் போயிட்டு சர்ச்சில் வந்து கிரண்பால் மாதிரி கத்தர் நல்லவன் பிரசங்கம் பண்ணா சர்ச்சுக்கு வருவான் அவன். என்னங்க கத்தர் நல்லவர், கத்தர் நேசிக்கிறாருன்னா எந்த பிள்ளையும் சர்ச்சுக்கு வருமா வராதாங்க? ஹலோ, அங்க உட்கார வச்சுக்கிட்டு கத்தரோனே அடிப்பார், காலை உடைப்பார்னா வருவானா சர்ச்சுக்கு? என்னங்க எந்த புள்ள வரும் சர்ச்சுக்கு? என்னங்க சொல்லுங்க. நீங்க உங்களால உட்கார முடியுமா? நீங்க வேற வழி இல்லாம உட்காந்துருப்பீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. இல்ல மெம்பர்ஷிப் கிடைக்காது. அப்புறம் பாதி பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் இங்க நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப் வச்சிருப்பாங்க சர்ச்சில். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த செத்த பிறகு கலரை கொடுப்பாங்க பிரதர். அந்த கலரைக்காக நான் ஒரு என்ன வச்சிருக்கேன், மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன் பிரதர். எங்க அது எப்பயோ நடக்க போறதுக்கு இப்போவே வா. என்னங்க காலை உடைப்பார் கை உடைப்பார்னா எந்த பிள்ளையும் சர்ச்சில் வந்து உட்காராது. நீங்களே உங்க பிள்ளைய டெய்லி போய் காலை உடைப்பான் கை உடைப்பான் அவங்ககிட்ட வந்து பேசுவானா உங்க பையன்? உங்க பிள்ளை வந்து பேசுமா? ஐயோ நீங்க வேற சார், எங்க அப்பா எப்ப போனாலும் காலை உடைக்கிறேன் கையை உடைக்கிறேன், பெல்ட்டை கழட்டிட்டு அடிக்கிறதுக்கு தான் நிக்கிறாரு, திட்டிக்கிட்டே இருக்காரு, இவர்கிட்ட போய் என்னத்தையா பேசுறது? அதனால எங்க அப்பாட்ட சில பேர்லாம் பாத்துருக்காங்க, அப்பாட்ட பேசவே மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அவர் எப்ப பார்த்தா திட்டுவார் பிரதர் எங்க அப்பா. சரி, ஒரு நல்ல வார்த்தையை பேச மாட்டார் பிரதர் எங்க அப்பா. எப்ப பார்த்தா திட்டுறது, ஏதாவது ஒண்ணு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். சில ஃபாதர்ஸ் எல்லாம் அப்படி உண்டு, குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் பிரதர். அதனால பேசுறதே இல்லை பிரதர், அப்படியே பார்த்துட்டு போயிடும் பிரதர். அப்பா கிட்டே அப்படின்னா கடவுள் கிட்ட போவானா உள்ள? என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? கடவுளை வந்து ராட்சச மாதிரி காட்டினா எவனும் வரமாட்டான் கிட்ட. கடவுளை இயேசு எப்படி காண்பித்தாரோ அப்படி காண்பித்தீங்கன்னா உலகமே இந்த தேவன்கிட்ட வரும். Jesus showed the Father. Jesus did not show an angry God. Amen. இயேசு ஒரு கோபமா இருக்கிற, பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிற, உங்களை சகித்து கொண்டு இருக்கிற ஒரு கடவுளை என்ன பண்ணல இயேசு காட்டல. நம்ம என்ன பண்ணீங்க, சகிச்சுட்டு இருக்காரு ஆண்டவர். வேற வழி இல்ல, கிரண் பால ரசிச்சுட்டேன், வேற வழி இல்லை, என்ன பண்றது? அவனுக்கு வேற மேன் ஆஃப் காட்னு வேற அவனை சொல்லிட்டு அலையறான் ஊரெல்லாம். சரி வேற வழியில அவனை வச்சுக்கலாம். அவனை கேட்டா மேன் ஆஃப் காடுன்றான், ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட்ன்றான். சரி போய் தொலைறான். ஐயோ அப்படின்னு பல்ல கடிச்சிக்கலாம் இல்ல அவரு. என்ன பண்றது? இவனையும் ரசிச்சானா? God is not tolerating you. God is celebrating you. Hallelujah. Amen. தேவன் உங்களை சகித்து கொண்டு இருக்கல, தேவன் உங்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். He is celebrating you. செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? என்னங்க செலிப்ரேஷன் என்னது? செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா வீட்டுல? இந்த பர்த்டேக்கு கிறிஸ்துமஸுக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்களா? இல்ல அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா யாராவது? அதெல்லாம் பண்ணக்கூடாது உலகம் அப்படின்ட்டாங்களா யாராவது? பர்த்டே கேக்லாம் கட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இல்ல பிரதர் கேட்கலாம் உலகம் அப்படின்னாங்களா யாராவது? சொன்னாலும் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் அதிகம். ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரா? கொண்டாடிட்டு இருக்காராம். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கொண்டாடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டாடிட்டு இருக்கார். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஹalleluya. ஆமென். This God is your father now. அப்போ ஃபாதரா அவர் இருக்கிறாருன்னா எப்படி இருப்பாருங்க அவரு? சொல்லுங்க, எப்படி இருப்பாரு? உங்களை எப்படி இருப்பாரு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ கிதியோன் சொல்றான், ஆண்டவரே நான் வந்து நீங்க என்னை மறந்துட்டீங்கன்றான், என்னால முடியாதுன்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன்.
சரி, ஆண்டவருக்கு வந்து தன்னை விட்டு விலகி ஓடுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா? ஐயோ ஆண்டவரே வேண்டாம், அப்படி ஒரு கோஷ்டி இருக்கு. ஒரு கோஷ்டி வந்து ஆண்டவரே வேண்டான்னு ஓடுற கோஷ்டி ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? அதாவது ஒரு மாதிரி மனத்தாங்கலாகி அஃபண்ட் ஆகி, அதுக்கு நிறைய பேர் ரீசன் சொல்றாங்க. என்ன பிரதர், எந்த கிறிஸ்தவனும் சரியில்லை பிரதர், கிறிஸ்தவனாலே இப்படிதான். அது ஏன்னா கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் இப்படிதான் முடிவு பண்ணவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? கிறிஸ்தவர்களை பார்த்துட்டு கிறிஸ்டியன்ஸ்லாம் இப்படிதான் பிரதர், சரியா இல்ல பிரதர், அப்படி இல்ல பிரதர், இப்படி இல்ல பிரதர் சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்ப ஆண்டவர் இப்படிதான் இருப்பார் போல. எப்படி? இந்த கிறிஸ்தவர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு புரியல, ஆண்டவர் நல்லவர், இவங்க பாவம் மனுஷனால அவங்களும் தப்பு செய்வாங்கல்ல. எங்க நம்மளும் மனுஷன் தானேங்க, நம்மளும் ஏதாவது தப்பு செஞ்சிடறோம் அப்பப்போ தெரியாம. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான் அவன், போயிடுறான். அது ஒரு கோஷ்டி, ஆண்டவரே வேணாண்டி. இன்னொரு ஒரு கோஷ்டி என்ன சொல்லுது, ஐயோ இந்த ஆண்டவர்கிட்ட வந்தா நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவாரு பிரதர், அதெல்லாம் முடியாது பிரதர், நான் நல்லா நல்லா இருக்கிறேன், நல்ல கலர் கலரா சட்டெல்லாம் போட்டுட்டு நல்ல நல்ல நகைலாம் போட்டிருக்கிறேன். நீங்க இந்த ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா நகையை கழட்டுன்னுவீங்க, சட்டையை மாத்துன்னுவீங்க, நான் அழகா தாடிலாம் வச்சிருக்கேன், தாடிலாம் எடுக்க சொல்லுவீங்க என்ன. என்னங்க எத்தனை பேருக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது? அதெல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் கார்ல போவேன், நீங்க கார்ல போகாத நடந்து போவீங்க. இப்படி ஒரு ஆண்டவரை பார்த்து ஓடுறான் நிறைய பேர். கரெக்டா இல்லையாங்க? இப்படி சில பேர் இருக்கா. இன்னொரு ஒரு கும்பல் எப்படி இருக்குன்னா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது பிரதர். ஏன் அப்படின்னா, இல்ல பிரதர், ஆண்டவர் என்னெல்லாம் நேசிக்க மாட்டார் பிரதர், ஏன்னா நான் ரொம்ப பெரிய பாவி பிரதர். இது நிறைய பேர் இருக்கிறாங்க, சபையிலே இருக்காங்க. பாத்திருக்கீங்களா? நான் ரொம்ப பாவி பிரதர், ஐ எம் நாட் வர்தி, நான் பாத்திரவான் அல்ல, ஆண்டவர்லாம் நீ நேசிக்க சான்ஸே இல்லை பிரதர், நான் அவ்வளவு பெரிய பாவி பிரதர், என்கிட்ட நல்லது எதுவுமே இல்லை பிரதர். எத்தனை பேர் புரியுது? இந்த மாதிரி கும்பல் நிறைய இருக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச்ல பாத்திருக்கீங்களா, வந்து லாஸ்ட் ரோல உட்காந்து அப்படியே எந்திரிச்சு ஓடிடுவான். இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? சில பேர் நானும் பார்த்திருக்கேன், கடைசி ரோல உட்காந்துருப்பாங்க, அப்படியே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க மனசுல எப்பவுமே எப்படி என்ன இருக்கும்னா, நான் வந்து பாத்திரவான் கிடையாது, நான் பாவி, என்னை எல்லாம் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா எப்படியாவது நான் வந்து மன்றாடி கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணிடணும், லாஸ்ட் ரோலையாவது சீட்டை வாங்கிடணும். புரியுதுங்களா? லாஸ்ட் ரோலையாவது சீட் வாங்கிடணும். ஃபர்ஸ்ட் ரோல தான் சீட்டு கிடைக்காது, லாஸ்ட் ரோலையாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ற ஆள்லாம் இருக்குது. அதனால நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து உட்காருவாங்க, அப்படியே 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 இருப்பாங்க. பார்த்தாலே தெரியும் ரொம்ப காண்டம்னேஷன்ல இருக்காரு. பயங்கரமா வந்து அந்த கண்டம்னேஷன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஆக்கினை தீர்ப்பா? தமிழ்ல என்ன கண்டம்னேஷனுக்கு? ஆக்கினை. பயங்கர ஆக்கினை, குற்ற மனசாட்சி. ஏன்னா மேல இருந்து வர திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ சரி கிடையாது, நீ உருப்பட மாட்ட, அப்படி இப்படின்னு வேற திட்டிகிட்டே இருப்பாங்க மேல இருந்து வர. அப்படியே கூனி குருவி உட்காந்துட்டு இருப்பான். ஆண்டவரே மன்னிச்சிருங்க. அந்த ஒரு ஆண்டவர் சூப்பர் சூப்பர் ஊமை ஒன்று சொல்லுவார் பாத்தீங்களா? ஒரு 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 பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் வருவாங்க. பரிசேயன் என்ன சொல்லுவான், ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரன் மாதிரி கிடையாது, டெய்லி ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன், ஜோம் பண்றேன், ஃபாஸ்டிங் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஒழுங்கா காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த 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 ஆயக்காரன் எப்படி வருவான், ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே, நீங்க மனம் இறங்கும் ஆண்டவரே, இப்படி வந்து உட்காந்துருப்பான். இது சிலுவைக்கு முன்பதாக. சிலுவைக்கு அப்புறம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. இப்பதான் இயேசு எல்லாரும் நேசிக்கிறாரு. இப்ப போய் நீங்க கூனி குறுகி உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஆனா கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லி கொடுக்குது, நீ கூனி குறுகி உன்னை வருத்தி கொண்டு, அதுதான் தாழ்மைன்னு சொல்லி சொல்றனால எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பானுங்க. பாவமா இருக்கும் சில பேர்லாம். ஒரு காலத்துல நானும் அப்படிதான் உட்காந்துருந்தேன். அதனால புரியுது எனக்கு இதெல்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் புரியுது. ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னா, என் வாழ்க்கையில எனக்கு என்னன்னா, என்னால வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் என்னால ஈஸியா பழக முடியும். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, சில பாஸ்டர்ஸ்லாம், பிரதர் நீங்க எல்லாரோடையும் உங்களால பேச முடியுது பிரதர். குடிச்சிட்டு ஒருத்தன் குடிகாரன் வந்தா கூட அவன்கிட்ட பேசுறீங்க பிரதர், ட்ரக் அடிக்ட் வந்தா அவன்கிட்டையும் பேசுறீங்க பிரதர், மோசமான அவன்கிட்ட. ஏன்னா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்பு கூறுறான்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், உங்களை எவ்வளவு வந்து மன்னித்திருக்கிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியா வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் புரியுதுங்க? இந்த சீமோன் வீடு, சீமோன் ஒருத்தர் நல்ல பாரிசி, அவன் வீட்டுக்கு வந்து இப்ப இயேசு போறாரு. போன உடனே ஒரு 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 பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, அவர் அப்படியே அழுது காலில் எண்ணெய் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுதா. அப்போ சீமோன் ஒன்னு நினைப்பான்ல, எதுக்கு இந்த அம்மா வேஸ்ட் பண்ணுது இத அப்படின்னு. ஒண்ணு ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு எஜமான்ட்ட 2 பேர் கடன் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் 50 வெள்ளி காசு, ஒருத்தர் 200 வெள்ளி காசு. கரெக்டா எத்தனை வெள்ளி காசுன்னு எவ்வளவு, 50 200 வச்சுக்கோங்க. அந்த 2 பேரையும் மன்னிச்சு விட்டுறாரு. எவன் அதிகமாக அன்பு கூறுவான் அப்படின்னு கேட்பாரு. அந்த கதை ஞாபகம் இருக்கா? அது எங்க வருது? எடுத்து படிச்சா நல்லா இருக்கும். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள்.
ம் ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ம் கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது ம் இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி ம் இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான்? அதை ம் சொல் என்றார். போதும். இது எங்க வந்து இதை பேசுறாருன்னா, சைமன் ஒரு பாரசி, சீமோன் என்ற ஒரு பரிசேயன் வீட்டுல விருந்து, சரிங்களா? அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு ஸ்திரீ வரா. அந்த ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாவியாம். அது போட்டிருக்கு 37வது வசனத்துல போட்டிருக்கு. அந்த பட்டணத்திலே ரொம்ப ஃபேமஸான பாவின்னு போட்டிருக்கு. 37வது வசனம் படிங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ம் ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து ம் அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் ம் தலைமயிரினால் துடைத்து அவருடைய ம் பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆ, அதுக்கு அந்த பாரசி இருக்காரு பாத்தீங்களா, பரிசேயர், அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 39. அவரை அழைத்த பரிசேயன் அதை ம் கண்டபோது இவர் ம் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் ம் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். ஆ இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆ பாருங்க, எவ்வளவு பெரிய பாவி இவர். நிஜமாலே தீர்க்கதரிசின்னா என்னங்க? இவர் போய் பேசுவாரா? நிஜமா தீர்க்கதரிசினா கிரண் பால் போய் அவர்கிட்ட பேசுவாரா? எவ்வளவு பெரிய பாவி அந்த ஆளு. ரியல் தீர்க்கதரிசினா போய் பேசுவார். ஹல்லேலூயா. ரியல் தீர்க்கதரிசினா எங்க போய் பேசுவாரு? அங்கதான் போய் பேசுவார். இயேசு கிறிஸ்து எதுக்குங்க வந்தாரு? உலகத்தை பிதாவுடன் ஒப்புருவாக்குவதற்காக வந்தார். reconcile the world to the father. யாருக்கு ஒப்புரவு தேவை? பிதாவின் இடத்துல இருந்து விலகி போனவனுக்கு தான் ஒப்புரவு தேவை. என்னங்க, கரெக்டா இல்லையாங்க? அந்த டெஸ்டிமோனி சொன்னல, யாருக்கு ஒப்புரவு தேவைப்பட்டுச்சு? அந்த சூசைட் பண்ண போற அந்த சோல்ஜருக்கு தான் தேவைப்பட்டுச்சு. கரெக்டா இல்லையா? ஏன்னா அவன் தான் பிதா விட்டு விலகி போயிட்டு இருக்கான். அவனுக்கு ரெக்கன்சிலேஷன் தேவை இப்போ ஆண்டவரோட. யாருக்கு ஒப்புரவு தேவை? அந்த வழி விலகி போன பாஸ்டர் பையனுக்கு தான் தேவை. ஏன்னா அவருக்கு தான் ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி விலகி போனாரு. அவருக்கு தான் இப்போ ஒப்புரவு தேவை. என்னங்க, அதுக்கு தானே இயேசு வந்தாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? யாருக்கு ஒப்புரவு தேவைப்பட்டுச்சு? கிரண் பாலுக்கு தான் தேவைப்பட்டுச்சு ஒப்புரவு. எப்போ தேவைப்பட்டுச்சு? என்னோட 20ஸ்ல வழி தவறி போகும்பொழுது எனக்கு ஒப்புரவு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் ஆண்டவர் என்ன ஊழியக்காரனா அழைச்சு உட்கார வச்சிருக்காரு. ஏதோ வாழ்க்கை ஃபுல்லா குட் பாய் இருந்தனால ஊழியக்காரன் ஆக்கல என்ன அவரு. ஹலோ, எப்பவுமே ஒரே குட் பாயா இருந்ததுனால தான் உள்ளாரு. இந்த 2 கையில இப்படி சிகரெட் வச்சிருந்தனால தான் ஊழியக்காரன் ஆக்கிட்டாரு என்ன. இப்படி இந்த 2 கை இருக்கு பாத்தீங்களா? 2 கையில இங்க ஒரு சிகரெட் வச்சிருந்தனால தான் இன்னைக்கு என்ன ஆகிட்டாரு என்ன. ஆண்டவர் சொன்னார், தம்பி இந்த கையில சிகரெட்டை பிடிக்கிறியா, இந்த கையை வச்சு நான் பிசாசை துரத்த வைக்கிறேன்னு தரிப்போம். இந்த கையில நீ கிளாஸை பிடிச்ச, இந்த கையில தானே விஸ்கி பாட்டில பிடிச்ச, இந்த கையை கொண்டு போய் நீ வை, அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாகுவாருன்ட்டார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். எந்த கையை வச்சு பாவம் பண்ணோம்னா அந்த கையை வச்சு நீங்க அநேகரை ஆசீர்வதிக்க யூஸ் பண்றது. என்னங்க, அதனாலதான் வந்து என்ன புரியுது எனக்கு வந்து, எப்படி இது இந்த மாதிரி ஆட்களோட பழகிறது ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறான்னு தெரியுது. பார்த்த உடனே தெரியுது. ரொம்ப மோசமா இருப்பான் வாழ்க்கையில என்றும் சொல்லுவாங்க, பிரதர் இப்படி இருக்கு பிரதர், என் பையன் அப்படி பண்றான் பிரதர். நான் சொல்லுவேன், இல்ல நீங்க வந்து வெளிப்பிரகாரம் தான் பாக்குறீங்க. நம்ம வந்து வெளிப்பிரகாரம் பார்த்துட்டு முடிவு பண்றோம். இல்ல, ஆண்டவர் உங்களை எப்படி உண்டாக்கினாரோ, உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களை எப்படி சிருஷ்டித்தாரோ, தன்னுடைய இருதயத்துல உங்களை எப்படி வைத்திருந்தாரோ, அப்படிதான் ஆண்டவர் இன்னும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதான் பவுல் அழகா எழுதுற எபேசியர்ல, உலக தோட்டத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார். He chose you in Christ before the foundation of the world. So எல்லாம் இந்த பாவம் சாபம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? அந்த பிக்சர் தான் ஆண்டவர் இப்ப மைண்ட்ல வச்சிருக்காரு உங்களை பார்த்து. உலகத்துக்கு வந்த பிறகுதான் இந்த பாவம் வந்துச்சு, இந்த சாபம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு. பிசாசு வந்து உங்களை நோண்டுறான், உங்களை ஆண்டவர் விட்டு வந்து பிரிச்சு கொண்டு போறான். இதெல்லாம் எப்ப வந்துச்சுங்க? நீங்க உலகத்துக்கு வந்த பிறகுதானே வந்துச்சு. உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துச்சா இதெல்லாம்? சொல்லுங்க, கிடையாது. ஆனா வேதம் வந்து உலகத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தார்னு போடவே இல்லையே. உலகத்துல வந்து கிரண் பால்னு ஒருத்தர் பிறந்தாரு, ஒரு 20 வருஷம் வாழ்ந்தாரு. ஒரு 20 வயசு ஆன பிறகு சரி ஆண்டவர் பார்த்தாரு, ஓகே இவனுக்கு ஒரு 20 வயசு ஆயிடுச்சு, இவனை ரசிப்போம், இவனையும் சேர்த்து நம்ம கட்சியில சேர்த்து விடுவோம்.
அவனாரு கட்சியா நடத்துறாரு, இவனி சேர்ப்போம், கட்சியில சேர்ப்போம், பயபுல நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான், நமக்கு ஊழியங்களையும் பண்ணுவான், நமக்கு சேர்த்துருவோம், இவனுக்கு ஒரு மெம்பர்ஷிப் போடுவோம், ஒரு அடிப்படை உறுப்பினர் பதவி கொடுப்போம் இவனுக்கு கட்சியில. அப்படி அப்படியே போட்டார் அவரு. என்னங்க சொல்லுங்க. கிரண் பாலோட பிசிக்கல் ஃபார்ம் வரதுக்கு முன்னாடியே கிரண் பால் அவர் என்ன பண்ணாராம், அவரு தேர்ந்தெடுத்தார். உங்களுடைய பிசிக்கல் ஃபார்ம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்துட்டார். அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் உங்களை வெறுப்பாரு? எனக்கு புரியவே மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர், ஐ cannot comprehend this. அதனாலதான் யார் என்ன பேசினாலும் எனக்கு நான் சொல்லுவேன், God cannot hate you. He only knows to love you. ஆண்டவருக்கு உங்களை ஆண்டவருக்கு வெறுப்புனா என்னன்னே தெரியாதுங்க. அவருக்கு உங்களை வெறுக்கே வராது. நீங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காருங்க, சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு, எல்லாம் பரிகாசம் பண்றான், அவளை கிண்டல் பண்றான், துப்புறானுங்க, எல்லாம் பண்றானுங்க. மேல இருந்து சொல்றாரு பாருங்க, இதாவே இவங்களை மன்னிச்சிருங்கப்பா, இவன் என்ன பண்றன்னு தெரியாம பண்றாரு. எப்படிங்க அப்படி சொல்ல முடியும் அவரால? சொல்லுங்க. எல்லாம் அவனை இன்சல்ட் பண்ணி அவரை நேக்கடா ஸ்ட்ரிப் பண்ணிட்டானுங்க. அவர் ஆடையெல்லாம் உறிஞ்சு கம்ப்ளீட்லி he was naked on the cross. நிர்வாணமாக ஒன்றும் இல்லாம அவரை தொங்க விட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி அவரை அடிச்சு துப்பி கேவலப்படுத்தி இல்லாத பொல்லாத வார்த்தையெல்லாம் பேசி எந்த அளவுக்கு மோசமா போயிட்டானா, அடிச்சுட்டு கேட்கறானுங்க, யார் அடிச்சான்னு சொல்லு, நீ தீர்க்கதரிசி தானே, யார் அடிச்சான்னு சொல்லுன்னு அந்த அளவுக்கு கிண்டல் பண்றாங்க. இப்ப என்னையெல்லாம் எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா அடிச்சு யார் அடிச்சானு கேட்கற, இரு இப்ப பாரு நான் யார் அனுப்புறேன் பாருன்னு சொல்லி எலியா மாதிரி கரடி இறக்கியிருப்பான். அங்கிருந்து எலிய கரடி வச்சு அடிப்பான் பாத்தீங்களா எல்லாரையும், அந்த மாதிரி 4-5 கரடி இறக்கியிருப்பான் டபால். வண்டலூர் ஜூல இருந்து கரடி வா அப்படின்னு இருப்பான். புரியுதுங்களா? அப்படியே இருக்கிறாரு, சைலண்டா இருக்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்றாரு, பிதாவே இவனுங்க அறியாம பண்றானுங்கப்பா, அப்பா இவங்களும் உங்க பிள்ளைதான்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்றாரு. இப்படிப்பட்ட நல்ல தேவனை உங்களை கைவிடுவாராங்க? சொல்லுங்க. கைவிடுவார்னு சொல்றானா? அவனுக்காக ஜோம் பண்ணுங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ஆண்டவனை கைவிட்டார், ஆண்டவரனை கோபிக்கிறான்னா அவருக்காக ஜோம் பண்ணுங்க, அந்த மனுஷனுக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன்னா அந்த மனுஷனுக்கு கண்ணு திறக்கணும், இந்த சத்தியம் தெரியணும். நீங்க செய்யறத வச்சு ஆண்டவர் உங்களை நேசிக்கவே மாட்டார். God is not loving you based on your performance. நீங்க ஷேவ் பண்றீங்க, முடிய வெட்டியிருக்கீங்க, நகை கழட்டி இருக்கீங்க, சட்டையை மாத்திருக்கீங்க, 24 மணி நேரம் முட்டி போட்டு நின்று ஜோம் பண்றீங்க, வாரத்துல 7 நாள் ஃபாஸ்டிங் பண்றீங்க. இதை வச்சு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணல? நேசிக்கவே இல்லை. அதை வச்சு அவர் நேசிச்சாருன்னா அவர் ஆண்டவரே கிடையாது, அவர் தகப்பனே கிடையாது. If a father loves his children based on his performance, then he is not a father. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுடைய நடத்தையை வைத்து அன்பு கூர்ந்தான் என்றால் அவன் தகப்பனே கிடையாது. அவன் பொல்லாதவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நம்மளோட பரமபிதா எவ்வளவு நல்லவருங்க, அவர் எப்படிங்க கொடுக்காம இருப்பாரு? புரியுதுங்களா? அப்பதான் அந்த இதுக்கு வந்துடும். லூக்கா படிச்சு முடிச்சிருவோம். லூக்கா 7ல அவர் எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க இயேசுவை பத்தி. ஒரு தீர்க்கதரிசினா இந்த அம்மா வந்து உட்காந்துருக்கு பக்கத்துல, இவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னு இயேசு அழகா அந்த கதையை சொல்றாரு. 2 பேரும் தான் படிச்சோம்ல, படிச்சுட்டு 41 கடகன் படிங்க சிஸ்டர், 41 இருந்து. அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல் என்றார். பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்த செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்த செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அநேக பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, மிகுந்த அன்பு கூர்ந்தான். எனக்கு புரியுதுங்க இது. ஏன் தெரியுமா? நான் ஏன் தெரியுமா மிகுந்த அன்பு கூறுறேன் அவர் மேல? அநேக பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு எனக்கு.
வாழ்க்கை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தானே எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு பக்தி வந்திருக்காது. என்னங்க கரெக்டா இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தா தேவனால பக்தியா வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அநேக பாவம் மன்னிக்கப்பட்டதுனால என்னால ஆண்டவர் இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னால யோசிக்க முடியல. என்னால எவனாவது வந்து ஆண்டவர் கெட்டவர்னா அவன் அப்படியே படுக்க போட்டு நாளையோ மண்டையிலேயே போடலாம் போல இருக்கு எனக்கு. ஏன்டா இவ்வளவு நல்ல ஆண்டவரை இப்படி சொல்றீங்களாடா அப்படின்ட்டு. இந்த பரிசேயன் எல்லாமே தெரியும் அவருக்கு. பரிசேயனுக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவார் அவரு. ஆனா வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, தலைக்கு எண்ணெய் வைக்கல. யூத கலாச்சாரத்தின்படி வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா அவங்க கால் என்ன பண்ணணும்? கழுவி விடணும். தலைக்கு எண்ணெய் வைக்கணும், எண்ணெய் வைக்கணும். இது வந்து யூத கலாச்சாரம். இட் இஸ் a ஜூவிஷ் ட்ரெடிஷன். ஏன்னா ரொம்ப ரொம்ப உஷ்ணம், ரொம்ப சூடா இருக்குமா அந்த லேண்டு. தலையில எண்ணெய் வைப்பாங்க கூல் டவுன் பண்றதுக்கு. காலை கழுவி விடுவாங்க. அதான் இயேசு பண்ணி காமிச்சாரு பாத்தீங்களா? காலை கழுவி விடுனாரு. கழுவி விட்டாரா இல்லையா பஸ்கான ராத்திரியில? இது யூத கலாச்சாரம். சொல்றாரு, எப்பா நான் வீட்டுக்கு வந்தேன், காலைல தண்ணி கொடுக்கல, தலைக்கு எண்ணெய் வைக்கல, ஒன்றும் பண்ணல. நான் இந்த அம்மா தன்னுடைய முத்தத்தினாலும் அன்பினாலும் என் பாதங்களை என்ன பண்ணா? கழுவி விட்டா, தலையை அபிஷேகம் பண்ணான். ஏன் அந்த அம்மா அப்படி பண்ணிச்சு? ஏன்னா அநேக பாவம் உள்ள ஸ்திரீ அவ. அவளோட பாவம் மன்னிக்கப்பட்டாலும் அவளால தாங்க முடியல. அந்த அன்பு அவளால இது பண்ண முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, அநேக பாவம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார். எந்த பாவமே கர்த்தருக்கு பெருசு கிடையாது. எந்த சாபமே கர்த்தருக்கு பெருசு கிடையாது. எந்த வியாதியுமே கர்த்தருக்கு பெருசு கிடையாது. அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகமாக்கிட்டார். ஹல்லேலூயா. எல்லா பாவத்தையும் தன்னுடைய சொந்த குமாரன் ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரிச்சிட்டார். இப்போ உங்களை பார்க்கும்போது அவர் எப்படி தெரியுமா பாக்குறாரு? தன்னுடைய நேசகுமாரனாக தான் பாக்குறாரு, நேசகுமாரத்தியா தான் பாக்குறாரு. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் சீயிங் யுவர் செல்ஃப், பட் திஸ் இஸ் ஹவ் காட் இஸ் சீயிங் யூ. ஆனா இப்படிதான் தேவன் உங்களை பாக்குறாரு. நீ என் நேசகுமாரன், நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன்னு தான் சொல்றாரு ஒவ்வொரு நாள். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அந்த அளவுக்கு நான் ஒன்னும் நல்லவனா இல்லையா பிரதர், நானும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பைபிள் படிக்கலாம், அந்த அளவுக்கு நான் ஒன்னும் ஜோம் பண்ணலையா பிரதர், அந்த அளவுக்கு அதெல்லாம் வச்சு அவர் நேசிக்கவே இல்லைங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க பைபிள் படிச்சதை வச்சு அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? நீங்க முட்டி போட்டதை வச்சு அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? இயேசுனாலதான் உங்களுக்கு ரட்சிப்பே உண்டாச்சு. அவர் அன்பா இருக்கிறார், அதனாலதான் உங்களுக்கு ரட்சிப்பே உண்டாச்சு. அதனால உங்களை ஒவ்வொரு நாள் அவர் எப்படி பாக்குறாரு? நேசகுமாரனா தான் பாக்குறாரு. எவ்ரிடே இஸ் சீயிங், ஹி இஸ் மை பிலவட், ஹி இஸ் மை பிலவட், ஷி இஸ் மை பிலவட். இது என் நேச பிள்ளை குமாரன், இது என்ன. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் உங்களோட பேசும்பொழுது எப்பவுமே எப்படி பேசுறாரு? ஒரு பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறாரு. ஏன் ஆண்டவர்கிட்ட நீங்க எத்தனை தடவை போனாலும் உங்களை ஏத்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு போன பிரதர், நல்லா ஃபாஸ்டிங். இல்ல இல்ல இல்ல, அதனால எல்லாம் உங்களை ஏத்துக்கலங்க அவரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பயங்கரமா ரீபா ஹாபா லாகா தாபா ராபா தீகா ராபா லோதோ ரோபோன்னு ஜோம் பண்ணனால அவர் ஏத்துக்கல உங்களை. நீங்க 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் பண்ணி, 7 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி, 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணனால உங்களை ஏத்துக்கல அவர். அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அங்க ஒரே ஒரு வசனத்தை படிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26ல இருந்து 29 படிங்க. ரொம்ப வல்லமையான வசனம். 26ல இருந்து 29. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்க அழைப்பப்பட்ட அழைப்பை பாருங்க. நீ யாருன்றத முதல்ல பாரியான்றாரு. சகோதரரே, எப்பா நீ அழைக்கப்பட்டிருக்க, அந்த அழைப்பை பாரு. அதுக்கு முதல்ல நீ யாரு, நீ முதல்ல அதை முதல்ல பாரு. படிங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இதுலலாம் நீங்க ஃபிட் ஆகுறீங்களா? இதெல்லாம் நீங்க ஃபிட் ஆகுறீங்களா? ஞானிகர் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. எத்தனை பேர் ஃபிட் ஆகுறீங்க? 2 கையும் தூக்கிடும். எதுலையுமே ஃபிட் ஆக மாட்டேன். ஏன்னா எதுலையுமே கிடையாது. ஞானியும் இல்ல, பிரபுவும் இல்ல, வல்லவரும் கிடையாது. அடுத்தது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமானவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும். பைத்தியமானவைகள் எதெல்லாம் தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகள்
முந்தின வசனம் பலவீனமானவைகள், 27. பலவீனமானவைகள் 27. இழிவானவைகள், இழிவானவைகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். அற்பமானவைகள். இதுலலாம் யார் ஃபிட் ஆகுறீங்க? எல்லாமே எனக்கு ஃபிட் ஆகுது பிரதர்ன்றீங்களா? அப்போ உங்களை தான் தெரிந்து கொண்டார். எல்லாமே உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா நீங்க வேற லெவலுக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். ஹலோ, இது எல்லாமே எனக்கு செட் ஆகுது பிரதர். பைத்தியம், இழிவானது, அற்பமானது, இது எல்லாம் எனக்கு ஃபிட் ஆகுதுன்னா நீங்க எங்க போக போறீங்க? யோசேப்பு மாதிரி, கிதியோன் மாதிரி வேற லெவலுக்கு போக போறீங்க. சொல்லுங்க, நான் வேற லெவலுக்கு போக போறேன். ஹல்லேலூயா. படிங்க சிஸ்டர், தொடர்ந்து. உண்மைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் ஆஹ் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்த. மாம்சமான எவன்னா நம்மளுடைய கிரியையை வைத்து, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு, நான் செஞ்சேன் அதை வச்சு பெருமை பாராட்டாதபடி ஆண்டவர் இப்படி பண்றாராம். புரியுதுங்களா இல்லையாங்க? நான் பண்ண பாருங்க ஆண்டவர், அது எத்தனை புரியுது? ஆமா. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் நான் பண்ணதான் நான் கிடையாது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டப்படி. That no flesh should glory in his presence. அவருடைய பிரசன்ஸ்ல ஃபிளஷ்க்கு குளோரியே கிடையாது, ஒன்லி ஸ்பிரிட் தான். அவரோட பிரசன்ஸ்ல நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு இடமே கிடையாது. இன் ஹிஸ் பிரசன்ஸ் there is no place for my performance. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல என்னுடைய கிரியைக்கு இடமே கிடையாது, என்னுடைய மாம்சத்துக்கு இடமே கிடையாது, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு இடமே கிடையாது. ஒன்லி ஹிஸ் கிரேஸ், அவருடைய கிருபை மட்டும்தான். ஹிஸ் அன்மெரிட்டட் கிரேஸ் அண்ட் ஃபேவர். அன்மெரிட்டட் கிரேஸ் அண்ட் அன்மெரிட்டட் கிரேஸ் என்னது? எனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. அந்த கிருபை, தகுதியற்ற எனக்கு அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஜோமனோ. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி. Thank you Father. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபஹலபா ஷிக்கபா திகரபோ ரேபே ஹேலேமே ஷிரி பாலாதாரபோ. Thank you Lord. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நேசிப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய நேசம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீங்களேப்பா, அதுக்காக நன்றி. எப்படி கிதியோனோட இருந்து ஹல்லேலூயா ஒரு பயந்த சுவாபம் உள்ள ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகராக நீங்க எழுப்புனீங்களோ, அதே போல ஆண்டவரே, இன்றைக்கு அநேக கிதியோன்களை நீங்க எழுப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. யூ ஆர் ரேசிங் மெனி கிடியன்ஸ் டு ரைஸ் அன் ஆர்மி ஃபார் கிரைஸ்ட். அநேக கிதியோன்களை எழுப்பி கிறிஸ்துவுக்காக ஒரு சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பெருசு, உங்களுடைய கிருபை பெருசு ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய வார்த்தை தொனிக்கட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் தொனிக்கட்டும். I pray Lord Jesus that their ears would open to hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் உண்டாவதாக, விருத்த சேதனம் உள்ள காதுகள் உண்டாவதாக. ஹல்லேலூயா. Let their ears be circumcised. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சத்தின் காரியங்கள் ஒளிந்து போகட்டும். ஹல்லேலூயா. அவங்க காதுகள் விருத்த சேதனம் அடையட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடன் நான் பேச விரும்புகிறேன். I want to speak to you. I want to speak to you. I want you to listen to my voice. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பன் எப்படி பிள்ளைகளோட பேசுவானோ அப்படி நான் பேச விரும்புகிறேன். I want you to listen to my audible voice. Hallelujah. Thank you Lord. Riba halaba shikaba dikaraba ladaraba sharaba ladikarabo ரேபே ஹேலே பி தீஹானாமா. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய தயவு பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, எல்லாருடைய மனசுலையும் சமாதானம் உண்டாவதாக. பிசாசு அவங்க மனசுல கொண்டு வந்திருக்கிற ஆக்கினை எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. மதம், கிறிஸ்துவ மதம் அவங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்கிற அந்த கண்டம்னேஷன், ஆக்கினை எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சி நீங்கி போகட்டும். மனிதர்கள் மூலமாக உண்டான குற்ற மனசாட்சி நீங்க போகட்டும். அவர்களுடைய மனசாட்சி அநேக நேரம் குற்றப்படுத்துது அவங்களுக்கு. அந்த குற்ற மனசாட்சி ஹல்லேலூயா இயேசுவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படட்டும். Let their evil conscience be cleansed by the blood of Jesus. Let their evil conscience be purged by the blood of Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே.
ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். உடைய அன்பு பெருசு, உடைய கிருபை பெருசு, உடைய இரக்கம் பெருசு. அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம், Proverbs 3 verses 9 and 10. உன் நீதிமொழிகள். பொருளாலும் ம். உன் எல்லா விளைவின் முதிர்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இப்போ கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விரும்புபவர்கள் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்களுடைய பொருளாலும் எல்லா விளைவினாலும் கர்த்தரை கனம் பண்ண விரும்புபவர்கள் இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளேயா இருக்கு. கர்த்தரை கனம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி இந்த ஊழியத்தில் உங்க காணிக்கைகளை விதைப்பதற்கு இந்த டீட்டெயில்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்குறவங்க இந்த ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். என்னோட யூபிஐ நம்பர் 9884160264. இதுதான் என்னுடைய யூபிஐ அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். அக்கௌண்ட் நம்பர் கிரண் பால் ஜேஜே. அக்கௌண்ட் நம்பர் 021201584236. ICIC 0000212. ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமாம். ஸோ இதில் கொடுக்கலாம். நீங்கள் ஆஃபரிங் அனுப்பிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி விடுங்க. நான் அனுப்பியிருக்கேன். ஸோ தட் எனக்கு தெரியும் நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் அனுப்ப முடியும். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். ஆமென். God bless you.